இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இன்னைக்கு கிளாஸில். ஓகேங்களா? ஒரு பீம் ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம்னா என்ன, ஷியர் ஃபோர்ஸ் வந்து எதனால் உருவாகுது, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்னா என்ன, பெண்டிங் மொமெண்ட் வந்து எதனால் உருவாகுது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்போர்ட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட், சப்போர்ட்டில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லோடிங்ஸு, என்னென்ன மாதிரியான லோடிங்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ். ஓகே, சப்போர்ட்னா என்ன? சப்போர்ட்னா நமக்கு தெரியும், ஒன்று தாங்கி பிடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து சப்போர்ட். இப்போ வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் இது வந்து ஒரு பீம், இந்த பீமை வந்து நான் வந்து இவ்வளோ ஹைட்டில் வந்து நான் நிறுத்தி வச்சுருக்கணும். எவ்வளோ ஹைட்டில்? இவ்வளோ ஹைட்டில் ஒரு பொசிஷனில் நான் பீமை வந்து நான் நிறுத்தி வச்சுருக்கணும். அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? இந்த பீமை இதே இடத்துல பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் வேணும். ஏன்னா சப்போர்ட் இருந்தால் தான் இந்த பீம் வந்து இதே இடத்துல நிலையாக நிற்கும். அப்படின்றப்ப இதை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கான சப்போர்ட்டோட டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்போர்ட்டோட டைப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஹிஞ்சிடு சப்போர்ட்னு ஒன்று இருக்குது. நமக்கு தெரியும் ஹிஞ்சிடு சப்போர்ட் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கும். ஹிஞ்சிடு சப்போர்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட்டுக்கான சிம்பிளை வந்து இந்த மாதிரி முக்கோணம் வடிவில் நம்ம வந்து எப்படி இருக்கும், நம்ம புக்ஸில் வந்து இப்படி முக்கோண வடிவில் கொடுத்துருப்பாங்க. இந்த முக்கோண வடிவம் எங்கே இருக்கும்? அந்த முக்கோண வடிவம் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஹிஞ்சிடு சப்போர்ட். ஓகேங்களா? இந்த முக்கோண வடிவத்துக்கு பேர் என்னது? ஹிஞ்சிடு சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த பீமை வந்து நான் வந்து இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் ரெண்டு வகையான சப்போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று பாருங்கள், ஹிஞ்சிடு வித் ஃபிக்ஸ்டு. எப்படி? ஹிஞ்சிடு வித் ஃபிக்ஸ்டு, ஹிஞ்சிடு வித் ரோலர். ஓகே, பார்க்கலாம். ஹிஞ்சிடுனா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு பீம். இந்த பீமை வந்து நான் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணி வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த பீமை வந்து சப்போர்ட் பண்ணி வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஹிஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஹிஞ்சிடுனா என்னன்னு பாருங்கள். ஹிஞ்சிடுனா என்னென்னா, இதே மாதிரி சம்திங் ஒரு சின்ன ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறது, நம்மளோட இதை வந்து பொசிஷன் பண்ணி வைக்கிறது, அவ்வளோதான். இதுதான் வந்து ஹிஞ்சிடு சப்போர்ட். இப்போ நான் இந்த பீமை நான் இந்த இடத்துல ஹிஞ்சிடு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஹிஞ்ச் சப்போர்ட்னா என்னென்னா வளையும், எப்படி ஒரு ரொட்டேஷன் இருக்கும், ஆனால் இது இதே இடத்துல பிடிச்சிருக்கும். ஆனால் என்ன பண்ண விடும், ஈஸியாக ஃப்ரீ ரொட்டேஷன் பண்ணும். இந்த ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹிஞ்சிடு சப்போர்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேலில் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நான் வந்து ஹிஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஹிஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது என்ன பண்ணியிருக்கு, இந்த இடம் ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் இருக்குது. எப்படி இந்த இடம் எப்படி இருக்குது, ஹிஞ்சிடு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இது வந்து ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் இருக்குது. ஏன் ஹிஞ்சிடு சப்போர்ட்னா, இங்கே பாருங்கள், ஃப்ரீ ரொட்டேஷன். இந்த இடம் என்ன ஆகுது, ஃப்ரீ ரொட்டேஷன். இந்த பீம் வந்து என்ன பண்ணுது, ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணுது, ரொட்டேட் பண்ணுது. இதான் வந்து என்ன சப்போர்ட்டு, ஹிஞ்சிடு சப்போர்ட். அப்படின்றப்ப எப்படி வரையலாம் இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட்டை? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட் எப்படி வரையலாம்னா, இது ஒரு சப்போர்ட் சார். ஓகே, முக்கோண சிம்பிள் போட்டுனா ஹிஞ்சிடு சப்போர்ட் நமக்கு தெரியும். இது ஒரு பீம். ஓகேங்களா? இது வந்து ஒரு பீம். இந்த பக்கம் சம்திங் ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் வைங்களேன். இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஹிஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஹிஞ்ச் பண்ணி. பாருங்கள், இந்த இடத்த நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஹிஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது ஒரு பீம், இது வந்து ஒரு பீம், இது வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டு. இது பேர் வந்து என்னது, சப்போர்ட். ஓகே, இந்த சப்போர்ட், இந்த பீமை வந்து இந்த சப்போர்ட்டில் ஹிஞ்சிடு சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹிஞ்சு சப்போர்ட்னா சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, பீமில் ஒரு ஹோல்ட் பண்ணி, ஸ்ட்ரக்சரில் ஒரு ஹோல்ட் பண்ணி, ஒரு சின்னதாக ஒரு போல்ட்டு போட்டு வேணும் பண்ணிடலாம். இந்த போல்ட்டு வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஈஸியாக என்ன பண்ணணும், ரொட்டேஷன் வந்து என்ன பண்ணணும், ஃப்ரீயாக அலோவ் பண்ணணும். இதை வந்து என்ன சப்போர்ட்டு, ஹிஞ்சிடு சப்போர்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட் இதை வந்து ஹிஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட்டுக்கு கீழே நான் மேபி என்ன பண்ணி வச்சுருக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். எப்படி சார்னா, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பீம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இடத்த ஹிஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஃப்ரீ ரொட்டேஷன் மீன்ஸ் ஹிஞ்சு. இப்போ என்னோடய கையை கீழே என்ன பண்ணி வச்சுருக்கேன், டைட்டாக வந்து கீழே என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஒட்டி வச்சுருக்கேன். இது பேர் வந்து என்ன சப்போர்ட்டு, ஹிஞ்சிடு வித் ஃபிக்ஸ்டு. கீழே ஃபிக்ஸ்டு. இந்த ஹிஞ்ச் சப்போர்ட் வந்து கீழே என்ன ஆகிப்போச்சு, இப்போ ஃபிக்ஸ் ஆகிப்போச்சு. ஏன்னா பீம் இப்படி இழுத்தாலும் என்ன ஆகாது, வராது. ஆனால் என்ன ஆகும், ரொட்டேஷன் வந்து பாசிபிள் ஆகும். அப்படின்றப்ப ஹிஞ்சிடு வித் ஃபிக்ஸ்டு. இன்னொரு டைப்ஸ் வந்து என்னென்னா, ஹிஞ்சிடு வித் ரோலர். ஹிஞ்சிடு வித் என்னது, ரோலர். அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு பீம். ஓகே, இது வந்து ஒரு பீம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஹிஞ்சுனா என்னென்னா ஒன்றுமே இல்லை, சப்போர்ட்டில் ஒரு இது பண்ணி ஹோல்ட் பண்ணி இப்படி என்ன பண்ணிடணும், ஃப்ரீயாக ரொட்டேஷன் பண்ண விடணும். இந்த இடத்த பிடிச்சா டைட்டாக அழுத்திட்டு இருக்கக்கூடாது.
என்ன பண்ணணும் ஃப்ரீயாக எப்படி வளையுதோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஃப்ரீயாக வளைய விடுறதுக்கு பேர் தான் வந்து என்னது ஹிஞ்சர் சப்போர்ட். இதை நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ ஹிஞ்சர் சப்போர்ட் பண்ணிட்டேன். இந்த ஹிஞ்சர் சப்போர்ட்டுக்கு கீழே என்ன பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சக்கரம் கொடுத்து வச்சுருக்கேன். கீழே என்னது வீல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகும் பாருங்கள், இது ஹிஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னோட கைக்கு கீழே என்ன பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் சக்கரம் பண்ணி என்ன பண்ணிட்டேன் அப்படியே ரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பேர் வந்தது ஹிஞ்சர் வித் ரோலர். ஓகேங்களா. அடுத்த சப்போர்ட் வந்து என்னது ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா என்னென்னா அதே பீம் தான், நல்லா கவனிங்க, அதே பீம் தான். அதே பீமை நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுட்டேன் வெல்டு பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கேன் வெல்டு பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்படி வெல்டு பண்ணி வச்சுட்டா என்ன நடக்கும்னு பாருங்கள். வெல்டு பண்ணி வச்சுட்டா என்ன நடக்கும்னு பாருங்கள். இந்த இடம் என்ன ஆகாது ஈஸியாக ரொட்டேஷன் ஆகாது. இந்த இடம் என்ன ஆகாது ஈஸியாக என்ன பண்ணி வச்சுருக்கேன் ஹிஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்றப்ப என்ன ஆகுது ஈஸியாக ரொட்டேஷன் ஆகுது. ஆனால் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன் வெல்டு போட்டு என்ன பண்ணிட்டேன் ஃபுல்லாக வெல்டு சம்திங் அதெல்லாம் உள்ளே புதைச்சி வச்சிடலாம். ஏதோ ஒன்று நல்லா போட்டு என்ன பண்ணி வச்சுருக்கணும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ என்ன ஆகுது வளைக்கிறேன். ஆனால் என்ன ஆகலை வளையலை. எங்கேருந்து வளையலை இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வளையும். ஆனால் ஹிஞ்சுனா என்ன ஆகுது பாருங்கள் இங்கிருந்தே வளையுது. ஹிஞ்சுடுனா என்ன அர்த்தம்னா சப்போர்ட்ல இருந்தே வளைஞ்சா அது பேர் வந்து ஹிஞ்சு. இது வந்து என்ன ஆகுது பாருங்க. இப்போ வந்து இது என்ன பண்ணியிருக்கேன் இந்த பக்கமும் ஹிஞ்சு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ லோடு கொடுக்குறேன் என்ன ஆகுது பாருங்க வளையுது. இந்த இடத்த என்ன பண்ணி வச்சிருக்கேன் ஹிஞ்சு பண்ணி வச்சிருக்கனால இங்கிருந்தே வளையுது. ஒருவேளை இதையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இப்போ வளைச்சுனா என்ன ஆகாது வளையும். ஆனால் எங்கேருந்து வளையாது இந்த சப்போர்ட்ல இருந்தே வளையாது. அப்படின்றப்ப ஃபிக்ஸ்டு சப்போர்ட் என்ன பண்ணணும்னா ஒரு பீமை வளைக்கும். ஆனால் என்ன பண்ண விடாது இந்த இடத்துல இருந்தே வளைய விடாது. ஆனால் இந்த ஹிஞ்சு சப்போர்ட் என்ன பண்ணுன்னா வளைக்க விடும், இங்கிருந்தே வளையும். அவ்வளோதான் சார் வித்தியாசம், இங்கிருந்தே வளையும். இதான் வந்து என்னது ஹிஞ்சு சப்போர்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கும். இந்த இடத்துல தீட்டா = 0 வளையிறது பேர் தீட்டா. வளைஞ்சிச்சுன்னா அது பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க தீட்டா. அப்படின்றப்ப ஹிஞ்சு சப்போர்ட்டில் இப்போ இது சாதாரண ஒரு பீம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் ஹிஞ்ச் பண்ணி ஒரு கீழே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் ஹிஞ்ச் பண்ணி கீழே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோமே. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது பீம் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது பீம் இருக்குது. இப்போ நான் லோடு கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் மேலேருந்து சம்திங் ஒரு லோடு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆக பார்க்கும் இயற்கையிலேயே ஒரு பீமில் லோடு கொடுக்குறப்ப என்ன ஆக பார்க்கும் சம்திங். நீங்களே இப்போ அந்த லோடு கொடுங்க எப்படி ஆகுது வளைய பார்க்குது. எங்கேருந்து வளைய பார்க்குது இங்கிருந்தே வளைய பார்க்குது. சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இது பேர் சப்போர்ட்டு, இது பேர் வந்து சப்போர்ட். இது பேர் தான் சப்போர்ட்டு, இது பேர் வந்து என்னது சப்போர்ட்டு. இது வந்து பீம், இது வந்து ஸ்ட்ரக்சரல் மெம்பர். ஓகேங்களா. இப்போ நான் லோடு கொடுக்குறப்ப எங்கேருந்து வளைய ஆரம்பிக்குது பாருங்கள் இங்கிருந்தே வளையுது. எப்படி வளையுது இப்படி வளையுது. வளையிறத போடலாமா ஓகே. இப்படி வளைஞ்சிருச்சு. நான் லோடு கொடுத்தோன்னே எப்படி வளைஞ்சிருச்சு இப்படி இருந்த பீமு இப்போ இப்படி வளைஞ்சிருச்சு. அப்படின்றப்ப வளையுது. ஆனால் எங்கேருந்தே வளையுது இங்கிருந்தே வளையுது. அதுக்கு தீட்டான்னு போட்டுக்கலாம். தீட்டானா என்ன அர்த்தம்னா வளையறத காமிக்கிறது. இங்கேருந்தே வளையுது. ஓகேங்களா. இங்கேருந்தே வளையுது. அப்படின்றப்ப என்ன போட்டுக்கிறோம் இந்த இடத்துல தீட்டாங்கிற வேல்யூவை நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இங்கேயும் வந்து என்ன கொடுக்குறோம் தீட்டாங்கிற வேல்யூவை நம்ம கொடுத்துறோம். சரி, இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த இடம் வந்து என்ன ஆகுது வளையுது. இந்த ஹிஞ்சு என்ன பண்ணுது இதை வளைய விட்டுருது. இது வந்து ஹிஞ்சு என்ன பண்ணுது நீ எவ்வளோ வளையறையோ அவ்வளோ வளைஞ்சிக்கோ. ஏன் என்ன பண்ணாது ஹிஞ்சுடு எவ்வளோ ஃப்ரீ ரொட்டேஷன் எவ்வளோ வளையுமோ அவ்வளோ வளைய விட்டுரும். அதான் வந்து ஹிஞ்சுக்கான ஸ்பெஷல். ஓகேங்களா. ஒருவேளை நான் இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுட்டேன் இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுருங்களேன். அதே பீம் தான் நான் அதே லோடு கொண்டு வந்து இங்கே கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும் பாருங்கள் ஹிஞ்ச் பண்ணி வச்சிருக்கப்ப ஆக்சுவலாக ஒரு சாதாரண சப்போர்ட் பண்ணி வச்சிருந்தா பீம் வந்து இப்படி தான் வளைய பார்க்கும். ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட் என்ன பண்ணாது வளைய விடாது. நான் இப்போ தான் சொல்லியிருக்கேன் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து என்ன பண்ணாது வளைய விடாது. என்ன பண்ணும் நல்லா பிடிச்சிக்கும் நீ வளை. ஆனால் என்ன பண்ணணும் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வளையும். இந்த இருந்தே என்ன ஆகாது வளையாது. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் என்னாகும் வளையும். கொஞ்சம் தூரம் தள்ளி தான் என்ன ஆகுது இங்கே பாருங்கள். ஆனால் இப்போ ஹிஞ்ச் பண்ணால் என்ன ஆகாது இங்கிருந்தே வளையுது. ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகலை இங்கிருந்தே வளையலை. அப்படின்றப்ப என்ன நடக்கும் வளையும். ஆனால் இப்படி வளையும். இந்த இடத்துல என்ன பண்ணாது கொஞ்சம் தூரத்துக்கு வளைய விடாது. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் லோடு கொடுக்குறேன். என்ன ஆகலை இங்கிருந்தே வளையல. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் என்ன ஆகுது எவ்வளோ வேணுமா லோடு கொடுங்க என்ன ஆகாது வளையாது. அப்படின்னா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது எந்த ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுமே அந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்லேருந்து அதை வளைய விடாது மெம்பரை இழுத்து பிடிச்சிக்கும். ஆனால் எந்த ஒரு ஹிஞ்சடு சப்போர்ட்டுமே அதை என்ன பண்ணும் ஃப்ரீ ரொட்டேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ வளைஞ்சிக்கோ. உன்னால் நீ எவ்வளோ வளைய முடியலையோ அந்த அளவுக்கு நீ வளைஞ்சிக்கோ. நான் உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடும். அதுதான் ஹிஞ்சடு சப்போர்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா. ஓகே. அடுத்தது வந்து என்னென்னா
ரியாக்ஷன்ஸ் எங்கெங்கே எவ்வளோ உருவாகும் ரியாக்ஷன் நல்லா தெளிவாக கவனிங்க. ஒன்றுமே இல்லை, ரியாக்ஷன்னா என்ன பயப்பட வேணாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய வெயிட்டு பெரிய வெயிட்டை தூக்கி நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னோட கையில் வச்சுக்கிறேன். இப்போ என்னோட கையில் தூக்கி இந்த வெயிட்டை தூக்கி என்ன பண்ணுறேன் என் கையில் வைக்கிறேன். இப்போ இந்த வெயிட் வந்து என் கையில் என்ன பண்ணுது அழுத்துது. இந்த வெயிட்டை வந்து என் கை என்ன பண்ணிக்குது மேலே அழுத்திட்டு இருக்கு. ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன் இந்த வெயிட்டை வந்து பிடிச்சிக்கவே இல்லை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுறேன். வெயிட் என்ன பண்ணுறேன் அப்படின்றப்ப என் கை வலிக்காது. அப்படின்றப்ப ஒரு வெயிட்டை கொண்டு வந்து வைக்கிறப்ப ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. அந்த ரியாக்ஷன் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா வலி மூலியமாக ஃபீல் பண்ணுறேன். என் தலைக்கு மேலே ஒரு பெரிய வெயிட்டை தூக்கி நம்ம தலைக்கு மேலே வைக்கிறப்ப நம்ம தலை என்ன பண்ணுது அந்த வெயிட்டை அந்த பொசிஷன்லேயே நிறுத்தி வச்சிருக்கு. அந்த பொசிஷன்லேயே என்ன பண்ணியிருக்கு நிறுத்தி வச்சிருக்கு. ஒருவேளை அப்படியே குனிஞ்சோம்னா என்ன ஆகாது வெயிட் வராது. அதே இடத்துல என்ன பண்ணுது நிறுத்தி வச்சிருக்கு. அப்படின்றப்ப நம்ம தலை என்ன பண்ணுது எவ்வளோ நீ வெயிட் வைக்கிறியோ அதுக்கு அந்த அளவுக்கு வெயிட்டு கூட கூட வலி அதிகமாகிட்டே போகும். ஃபீல் பண்ணியிருக்கோம்ல, நிறைய வெயிட்டை தூக்கி வச்சேன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அந்த வெயிட்டை தாங்க முடியாது. அது காரணம் என்ன, அது எவ்வளோ கொடுக்குதோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நம்ம ஹெட்டு வந்து நம்ம கொடுக்குது. அப்படின்றப்ப ஒரு ரியாக்ஷனுங்கிறதும் ஒரு வலி பெயின் நம்ம உடம்புல உருவாகிற பெயினும் கிட்ட ஒன்று தான். ஸ்ட்ரக்சர்லேயும் அதே தான் நடக்கும். இப்போ வந்து நம்மளை வந்து ஒருத்தர் முன்னாடி குத்துறான் பின்னாடி குத்துறான். முன்னாடி குத்துறப்ப வலி எப்படி இருக்கும் இந்த இங்கே வலிக்கும், பின்னாடி குத்துறப்ப அங்கே வலிக்கும். அதே மாதிரி தான் ஒரு சப்போர்ட்லேயும் ரியாக்ஷன் நிறையா இருக்கலாம். ஹரிசாண்டலாக இருக்கலாம், வெர்டிகலாக இருக்கலாம். எந்த பக்கம் வந்து அந்த லோடு வருதோ குத்துறானோ, லோடு வரது பேர் குத்துறதுன்னு வச்சுக்கோங்க, எந்த பக்கமாக குத்துறானோ அந்த பக்கம் என்ன ஆகும் இது வலியை உருவாக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஹிஞ்சிடு சப்போர்ட்டா. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஹிஞ்சிடு வித் ஃபிக்ஸ்டு பார்த்தோம். ஓகே, ஹிஞ்சிடு ஃபிக்ஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் மேபி ஒரு சப்போர்ட் மேபி அந்த பக்கம் என்ன வேணுமா இருக்கலாம். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஹிஞ்சிடு ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் ஃப்ரிக்ஷன் அப்படியே ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த இடம் எப்படி வேணுமா கனெக்ட் பண்ணலாம். ஒரு சின்னதாக என்ன பண்ணலாம் இப்படி கூட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் இந்த பொசிஷனை பிடிச்சிக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல சின்னதாக போல்ட்டு போட்டு ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி ஃப்ரிக்ஷன்லெஸ் போல்ட்டாக இருக்கணும். டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கூடாது, அது வளையிறத தடுக்கவே கூடாது. ஃப்ரீயாக நீ என்ன பண்ணு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நான் இந்த இடத்துல ஹிஞ்ச் பண்ணி கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கேன். கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்னது கீழே வந்து என்னோட கையை என்ன பண்ணிட்டேன் நல்லா புதைச்சி வச்சுட்டேன். நல்லா இந்த இடத்த விட்டு மூவ் ஆகாது. ஆனால் மேலே வந்து எப்படி இருக்கும் இதான் வந்து ஹிஞ்சர் வித் ஃபிக்ஸ்டு. இப்போ என்னென்ன நடக்கும் பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் நான் மேலேருந்து நான் லோடு கொடுக்குறேன், மேலேருந்து லோடு கொடுக்குறேன் மெம்பரில். அப்படின்றப்ப இதை தாங்கி பிடிக்கிற ஆள் யாரு நாம். இது வந்து வெயிட் மாதிரி, இது வந்து நாம் மனுஷன் மாதிரி நம்ம தலை மாதிரி நாம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் மேலேருந்து லோடு கொடுக்குறப்ப இது என்ன பண்ணும் ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். ஏன் இது இதே இடத்துல என்ன பண்ணுது இந்த மெம்பரை தாங்கி பிடிக்கிறப்ப நமக்கு தலையில் எப்படி ஒரு வெயிட் வருமோ அதே மாதிரி சப்போர்ட்லேயும் என்ன ஆகுது சப்போர்ட்லேயும் இது எந்த டைரெக்ஷனில் வருதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? அப்படின்றப்ப எந்த ஒரு ஹிஞ்சிடு சப்போர்ட்லேயும் மேலேருந்து லோடு மேலேருந்து லோடு கொடுக்குறப்ப எப்படி க்ரியேட் ஆகும் இங்கே ஒரு லோடு இங்கே ஒரு வலியை எப்படி க்ரியேட் ஆகும். இந்த வலிக்கு பேர் இங்கிலீஷில் ரியாக்ஷன் பேர். அப்படின்றப்ப வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகும் லோடு வந்தால். சரி, அடுத்து ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் இப்படி பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தர் நம்ம தலைக்கு மேலே ஒருத்தன் வெயிட் வச்சுனா நம்மள யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறான் இப்படி பிடிச்சி இழுக்கிறான். நீ என்ன பண்ணுற அப்போ நம்ம பிடிச்சி இழுக்கிறப்ப நம்ம அதே பொசிஷன்லேயே நின்றுக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் கையை வலிக்கும். கரெக்டு தானே? மேலே வெயிட் வைக்கிறப்ப அதே பொசிஷன்லேயே தாங்கி பிடிக்கிறப்ப தலை வலிக்கும். அதுக்கு இது நம்மளை பிடிச்சி இழுக்கிறான், நம்ம என்ன பண்ணுறோம் அதே பொசிஷனில் வரவே இல்லை. அப்படின்றப்ப நம்ம கை என்ன ஆகும் நம்ம உடம்பு வலிக்க ஆரம்பிக்கும். இதை பிடிச்சி இழுக்கிறான் ஆனால் இது என்ன பண்ணலை வரலை. ஏன் என்ன பண்ணிட்டேன் இந்த இடத்த டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். அப்படின்றப்ப என்ன ஆகலை அந்த வலி கிரியேட் ஆகும். எந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறானோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு வலி கிரியேட் ஆகுது. அப்படின்றப்ப இந்த டைரெக்ஷனில் ஒரு வலி கிரியேட் ஆகும். எப்படி மேலேருந்து வர்றப்ப இந்த டைரெக்ஷனில் ஒரு வலி, இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறப்ப நான் என்ன பண்ணல மூவே ஆகலை அப்படியே நிற்கிறேன். அப்படின்றப்ப என்ன ஆகுது எனக்கு இங்கே ஒரு பெயின், அதுக்கு ஆப்போசிட் சைடில் பெயின் கிரியேட் ஆகுது. அப்படின்றப்ப இது ஒரு ரியாக்ஷன், இதுவும் ஒரு ரியாக்ஷன். ஓகேங்களா? 2 ரியாக்ஷன் இதில் பார்த்துட்டோமா? ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இதில் மேக்ஸிமம் 2 ரியாக்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது ஹிஞ்சிடு வித் ஃபிக்ஸ்டில். அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா ஹிஞ்சிடு வித் ரோலரில். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா ஹிஞ்சிடு வித் ரோலர். அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அதே ஹிஞ்சிடு தான் கீழே வந்து சக்கரம் வச்சுருப்போம் பார்த்தேன். அதே ஹிஞ்சிடு தான் கீழே வந்து என்ன வச்சுருப்போம் ஒரு சக்கரத்தை வச்சுருப்போம். ஓகேங்களா? எப்படி இதே ஹிஞ்சிடு தான்
கீழே வந்து என்ன பண்ணிட்டேன், கையை புதைச்சி வைக்கல, கீழே என்ன பண்ணிட்டேன், சக்கரம் கொடுத்து வச்சுருக்கேன். சின்ன பொம்மை லாரிலாம் போகும்ல, ஒரு வண்டிலாம் போகும்ல, அது மாதிரி என்ன பண்ணிட்டேன் கீழே. இப்போ என்ன ஆகுது நல்லா பாருங்கள், மேலேருந்து நான் லோடு கொடுக்குறேன், மேலேருந்து லோடு கொடுக்குறேன். ஆனால் ஹிஞ்சட் சப்போர்ட் என்ன இருக்குது, அதே பொசிஷனில் தான் இருக்குது. என் காலுக்கு அடியில் நான் மட்டும் என்ன பண்ணிட்டேன், சக்கரத்தை வச்சுக்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்க. நம்ம பாடி காலுக்கு அடியில் வந்து இந்த ஸ்கேட்டிங்லாம் வச்சுருப்பாங்களே அது மாதிரி வச்சுட்டேன். இப்போ என்ன ஆகுது, லோடை தூக்கி வைக்கிறப்ப நான் என்ன பண்ணி ஆகணும், என் தலை வலிச்சு தான் ஆகணும். ஏன் அதே பொசிஷனில் தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்றப்ப என்ன ஆகுது, கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன பண்ணும், ஒரு ரியாக்ஷனை கொடுத்துரும். ஆனால் யாரோ ஒருத்தன் என்னை பிடிச்சி இப்படி இழுக்கிறான்னா என்ன ஆகும், அவன் கூடயே ஓடிடுவேன். ஏன் அடியில் வந்து நான் சக்கரத்தை வச்சுருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு வலிக்காது. இப்படி பிடிச்சி இழுக்கிறப்ப அவன் கூடயே ஓடிட்டேன்னா என்ன ஆகிடும், வலிக்காது. அப்படின்றப்ப இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறப்ப இது வந்து என்ன ஆகிடும், இப்படியே குடுக்குன்னு ஓடிடும். ஒருவேளை இப்படி தள்ளினா இது இப்படியே ஓடிடும். இப்படி எவனாச்சும் பிடிச்சி இழுக்கிறான், அவன் கூடயே போயிட்டே இருக்கேன் அப்படின்றப்ப என்ன ஆகுது, பெயின் கிரியேட் ஆகுது. அதை ஸ்டாப் பண்ண நினைக்கிறப்ப தான் என்ன ஆகும், பிடிச்சி அதே இடத்துல நிற்க நினைக்கிறப்ப தான் எனக்குள்ளே என்ன ஆகும், பெயின் வந்து கிரியேட் ஆகும். நத்திங் ராங், ஒரு ரியாக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். அப்படின்றப்ப இப்படி பிடிச்சி இழுக்கிறப்ப என்ன ஆகுது, இப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன் கிரியேட் ஆகாது, இது அப்படியே மூவ் ஆகிடும். இப்படி பிடிச்சி அழுகிறப்ப மூவ் ஆகிடும். அப்படின்றப்ப இதில் எத்தனை வகையான வலிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது, ஒரே ஒரு வழி தான். என்னது, மேலேருந்து மட்டும்தான். ஏன் சைடில் வந்து என்ன ஆகும், இப்படி இழுத்தாலும் ஓடிடும், இப்படி இழுத்தாலும் ஓடிடுவோம். அப்படின்றப்ப என்ன ஆகலை, இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகலை. அப்படின்றப்ப இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எத்தனை, 1 சார், 1. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சப்போர்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிக்ஸடு சப்போர்ட் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபிக்ஸடு சப்போர்ட். இது வந்து ஃபிக்ஸடு சப்போர்ட். ஓகேவா. இந்த ஃபிக்ஸடு சப்போர்ட்டில் என்னன்னா, இப்போ ஃபிக்ஸடு சப்போர்ட்னா என்னன்னா பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன பண்ணாது, ரொட்டேஷனை மட்டும் அலோவ் பண்ணாது, அவ்வளோதான். மற்றபடி என்ன பண்ணும், அதே பொசிஷன்லேயே நிற்க வச்சுக்கும். இங்கேயும் மூவ் ஆகாது, இப்படி மூவ் ஆகாது, இப்படி மூவ் ஆகாது, வளைக்கவும் விடாது. இப்போ பார்க்கலாமா என்னன்னு. இப்போ பாருங்கள், நான் மேலேருந்து லோடு கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், எப்படி ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகிடும். இதில் எந்த சவுண்ட் அவுட்டும் இல்லை. ஒருவேளை நான் என்ன பண்ணுறேன், இதை இப்படி பிடிச்சி இழுக்கிறேன் மெம்பரை, உடனே என்ன ஆகும், இது வராது. ஏன் அதே பொசிஷனில் நிறுத்தி வச்சிருக்கு. 2 ரியாக்ஷன் நம்பர் 1, ரியாக்ஷன் நம்பர் வலி நம்பர் 2. இன்னொரு வழி இதில் எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகும். எதில், ஹிஞ்சடில் பார்த்ததுக்கு இதுக்கும். அது என்ன சார் வழினா, ஹிஞ்சடில் என்ன பண்ணும், நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு லோடு கொடுக்குறப்ப என்ன நடக்கும், வளைய பார்க்கும். அப்படின்றப்ப என்ன நடக்கும், இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு லோடு கொடுக்குறப்ப இது என்ன ஆகுது, வளையுது. இப்படி வளையுதுன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஒருவேளை ஹிஞ்சு பண்ணி வச்சுருந்தா என்ன ஆகும், லோடு கொடுக்குறப்ப வளைஞ்சிருக்கும். ஆனால் இது ஃபிக்ஸ்டு அப்படின்றப்ப என்ன பண்ண விடலை, இது வளையறத விடலை. அப்படின்றப்ப இது வளைய பார்க்குது. இது மெம்பர் வந்து லோடு கொடுத்த உடனே இப்படி வளைய பார்க்குது. இது ஒருவேளை இந்த இடத்துல ஹிஞ்சிடாக இருந்தால் என்ன ஆகிருக்கும், வளைஞ்சிருக்கும். ஹிஞ்சிடாக இருந்தால் என்ன ஆகிருக்கும், இந்த இடம் வளைஞ்சிருக்கும். ஆனால் இது ஃபிக்ஸ்டு, இது என்ன பண்ண விடலை, இந்த வளையாத அப்படின்னு என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து பிடிச்சிக்குது. அப்படின்றப்ப இதில் என்ன ஆகுது, இன்னொரு பெயின் எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகுது. அது என்ன பெயின் சார்னா, மொமெண்ட்டுங்கிற பெயின். இன்னொரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து ஒரு வேளை ஹிஞ்ச் பண்ணி வச்சிருக்கனா, லோடு கொடுக்குறப்ப என்ன ஆகுது, இங்கேருந்தே வளையுதா. ஆனால் இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட் என்ன பண்ணல, வளைய விடலை. என்ன பண்ணுது, நீ வளையாதன்னு என்ன பண்ணுது, அழுத்தி பிடிக்குது. அப்படின்றப்ப என்ன ஆகுது, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெயின் கிரியேட் ஆகுது. இங்கே பாருங்கள், நான் இப்படி ஃப்ரீயாக விடுறேன். அப்படின்றப்ப என்ன ஆகலை, என் பெருவிரலுக்கு எந்த ஒரு வலியுமே இல்லை. இது வந்து என்னது, ஹிஞ்சட் சப்போர்ட். என்ன பண்ணுது, அப்படியே எவ்வளோ வளையறையோ வளைஞ்சுக்கோன்னு விட்டுருது. ஒருவேளை இதே ஃபிக்ஸடாக இருந்தால் என்ன நடக்கும்னா, நீ வளையக்கூடாதுன்னு என்ன பண்ணும், இப்படி அழுத்தி இப்படி பிடிச்சிக்குது நேராக. புரியுதுங்களா. ஏன் ஃபிக்ஸட் சப்போர்ட் என்ன பண்ணுது, எப்படி ஒரு லோடு கொடுத்தாலும் என்ன பண்ணுது, இது ஸ்ட்ரெயிட்டாக தான் பிடிச்சிக்கும். ஃபிக்ஸடு சப்போர்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே உருவாகிற தீட்டாவை, இங்கே உருவாகிற ரொட்டேஷனை லாக் பண்ணுது. எப்போ ஒரு விஷயத்தை வந்து லாக் பண்ண பார்க்குதோ, இது வந்து ஸ்ட்ரக்சரு லாக் பண்ண பார்க்குதோ, அப்போ இதில் இன்னொரு பெயின் கிரியேட் ஆகுது. அது பேர் தான் மொமெண்ட்டுங்கிற பெயின் மீன்ஸ் ரியாக்ஷன். அப்படின்றப்ப இதில் இன்னொரு வழி, மொமெண்ட்டுங்கிற வழியும் கூட உருவாகிடுது. இந்த மொமெண்ட்டுங்கிற வழி ஏன் சார் வந்து ஃபிக்ஸடு சப்போர்ட்டில் மட்டும் வருது அப்படின்னா, ஃபிக்ஸடு சப்போர்ட் என்ன பண்ணும், ஒரு பீம் வளையிறப்ப இயற்கையிலேயே நார்மலாக ஒரு பீம் சப்போர்ட்டு தான் வளையும். லோடு கொடுத்தாவே வளையிறது எங்கே தான் ஆரம்பிக்கும், நார்மலாக இயற்கையிலேயே இங்கே தான் ஆரம்பித்து இங்கே முடியும். ஆனால் இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட் என்ன பண்ணும், இதை வளைய விடாது. எப்போ வளைய விடலையோ அழுத்தி பிடிக்குது, அழுத்தி நேராக பிடிக்குது. அப்படின்றப்ப என்ன ஆகுது, இப்படி நான் வளைக்கிறப்ப என் பெருவிரல் அதிகமாக வலிக்குது. ஆனால் இதே ஃப்ரீயாக விட்டேன்னா வலிக்கல. இப்போ வளையிறப்ப என்ன ஆகுது, இதை நேராக பிடிக்க பார்க்குறப்ப என்ன ஆகுது, எனக்கு இங்கே வலிக்குது. ஆனால் ஃப்ரீயாக விட்டேன்னா வலிக்கல. அதே கான்செப்ட் தான் ஃபிக்ஸடு சப்போர்ட்லையும் நடக்குது. இந்த ஃபிக்ஸடு சப்போர்ட் என்ன பண்ணுன்னா, ரொட்டேஷனை வந்து லாக் பண்ணிவிடும், வளைய விடாது. வளைய விடாமல் பண்ணுறப்ப என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா ஒரு பெயின், ஒரு வலி கிரியேட் ஆகும். அந்த வலி பேர் தான் மொமெண்ட்டு. அது வந்து எங்கே நடக்கும், ஃபிக்ஸடு சப்போர்ட்டில் நடக்கும். பார்க்கலாமா. சரி. அப்படின்றப்ப ஒரு ஃபிக்ஸடு சப்போர்ட்டில் இப்படி ஒரு லோடு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு வலி வந்துடும். ரியாக்ஷன் நம்பர் 1.
அதே இந்த மெம்பரில் இப்படி பிடிச்சி இழுத்தாலும் என்ன பண்ணும், இது போக விடாது, ஃபிக்ஸ்டு சப்போர்ட். நம்பர் 2. நம்பர் 3, லோடு கொடுத்தோன்னே எந்த ஒரு பீமாக இருந்தாலும் எங்கேருந்து வளைய ஆரம்பிக்கணும், சப்போர்ட்லேருந்து தான் வளைய ஆரம்பிக்கும், அதுதான் இயற்கை. ஆனால் இது வந்து என்ன பண்ணல, இங்கே தீட்டா உருவாயிருக்கணும் உண்மையை சொல்ல போனால். ஆனால் இந்த தீட்டாவை என்ன பண்ணுது, இது நீ தீட்டா வரக்கூடாதுன்னு என்ன பண்ணுது, அழுத்தி பிடிச்சிக்குது. நீ எவ்வளோ லோடு கொடுத்தாலும் என்ன ஆகக்கூடாது, நீ எவ்வளோ லோடு கொடுத்தாலும் இப்படி வளைஞ்சிடக்கூடாது. என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், எவ்வளோ லோடு கொடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது, நீ கொஞ்சம் தூரம் தள்ளி வளைஞ்சிக்கோ. எங்கேருந்து வளையக்கூடாது, சப்போர்ட்லேருந்து வளையக்கூடாது. அப்படின்றப்ப என்ன நடந்துருச்சு, சப்போர்ட்லேருந்து வளையக்கூடாதுன்னா என்ன நடந்துருச்சு, இந்த இடத்துல தீட்டாவை வந்து லாக் பண்ணி வச்சுக்கு. தீட்டா ஈக்குவல் டு 0னா இந்த இடத்துல தீட்டாவே உருவாகலைன்னு அர்த்தம் கிடையாது. தீட்டா உருவாகின தீட்டாவை இது வந்து என்ன பண்ணிடுச்சு, பிடிச்சி அழுத்தி கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சிருக்குது. அப்படின்றப்ப என்ன நடக்குது, இந்த இடத்துல ஒரு வலி உருவாகும். அந்த வலி ஏன் சார் வலி, இந்த வலிக்கு மட்டும் ஏன் சார் ரொட்டேஷன் போகிறோன்னா, இது வந்து என்னது, தீட்டா வளையிறது. வளையிறது எப்படி வளையுது, இப்படி தான் வளையும். வளையிறது பாருங்க எப்படி வளையுது, இப்படி தான் இப்படி ஒரு ஆங்கிள் மாதிரி தான் வளையுது. அப்படின்றப்ப அதே ஆங்கிள் ஷேப்பில் என்னது, அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. அதனால் மொமெண்ட்டுக்கு வந்து எந்த சைட் போட்டாகணும், ஒரு 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 வட்ட வடிவம். தீட்டா இப்படி வளையுது வட்டமாக, அதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன ஆகுது, ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. புரியுதுங்களா? அப்படின்றப்ப ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ கிரியேட் ஆகும், 3 சார். என்னது, ஒன்று வெர்டிக்கல், ஒன்று வந்து இப்படி பிடிச்சா இழுக்கிறது ஹரிசாண்டல், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா மொமெண்ட். எதுக்கு சார் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் மட்டும் மொமெண்ட் உருவாகுதுன்னா, ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து வளைய விடாது, இழுத்து பிடிச்சிக்கும், நேராக பிடிச்சிக்கும். அதனால் அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு வலி வருது. அந்த வலிக்கு பேர் தான் மொமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு கன்க்ளூஷன் பண்ணலாமா? என்ன கன்க்ளூஷன் சார்? டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பேர் வந்து என்னென்னா ஹிஞ்சுடு வித் ஃபிக்ஸ்டு சார். ஹிஞ்சுடு வித் ஃபிக்ஸில் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா சார், இந்த இடத்துல வந்து ஒரு சாதாரண வந்து சம்திங் இப்படி ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்பின் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்பின் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படின்றப்ப இங்கேருந்து வளைய விட்டுரும். இது வந்து என்ன பண்ணும், ஈஸியாக வளைய விட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேலேருந்து லோடு கொடுக்குறப்ப ஆப்போசிட் ரியாக்ஷனை உருவாக்கும். இப்படி பிடிச்சி இழுக்கிறப்ப இன்னொரு ஆப்போசிட் ரியாக்ஷனை உருவாக்கும். அப்படின்றப்ப ஹிஞ்சுடு வித் ஃபிக்ஸடுக்கான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் 2. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் 2. இப்படி பிடிச்சி இழுத்தா தான் இங்கே கொடுக்கும், இங்கே இழுக்கலைன்னா ரியாக்ஷனை கொடுக்காது. மேக்ஸிமம் வழிகள் எத்தனை வழிகள் வர வாய்ப்பு இருக்குது, 2 வழிகள் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன பார்த்தோம், ஹிஞ்சுடு வித் ரோலர். ஹிஞ்சுடு வித் ரோலரில் என்ன நடக்கும், இது வந்து மெம்பரு, இது வந்து இது நான் மேலேருந்து லோடு கொடுக்குறப்ப கண்டிப்பாக இங்கேருந்து கொடுக்கும். இது வந்து ஸ்கேட்டிங் போர்டு கட்டி நான் நிற்கிற மாதிரி அர்த்தம். இது வந்து ஸ்கேட்டிங் போர்டு இல்லாமல் நான் அப்படியே நிற்கிற மாதிரி அர்த்தம், அப்படியே நல்லா டைட்டாக. ஓகேங்களா? இது வந்து ஸ்கேட்டிங் போர்டோட நிற்கிற மாதிரி. ஆனால் இப்படி பிடிச்சி இழுத்தா என்ன ஆகிடும், அப்படியே குடுக்குன்னு ஓடிடும். இப்படி எப்படியே ஓடுறோம் அப்படின்றப்ப என்ன ஆகாது, வலி கிரியேட் ஆகாது. நம்பர் 2. ஆனால் இது என்ன பண்ணும், ஃப்ரீயாக ரொட்டேஷன் பண்ண விட்டுரும். அப்படின்றப்ப தீட்டா ரொட்டேஷன் அலோவ் பண்ணிடுறோம். ஃப்ரீயாக எந்த ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக விட்டுறோமோ அதில் வந்து என்ன ஆகாது, பெயின் கிரியேட் ஆகாது. நம்ம வந்து ஒரு கயிறு போயிட்டே இருக்குது, அதை பிடிச்சி இழுக்க பார்க்குறோம். அப்படின்றப்ப என்ன ஆகுது, கயிறோட மூவ்மெண்ட்டை தடுக்கிறோம். அப்படின்றப்ப தான் பெயின் கிரியேட் ஆகும். அது ஃப்ரீயாக போக விட்டுட்டோம்னா என்ன ஆகிடும், நமக்கு பெயின் கிரியேட் ஆகாது. அதே கான்செப்ட் தான் இங்கே. அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஃபிக்ஸ்டு சப்போர்ட் என்ன நடக்குது, இங்கேருந்து லோடு கொடுக்குறப்ப 1, இப்படி பிடிச்சி இழுக்கிறப்ப 2, இங்கே ஒரு தீட்டா உருவாகும். தீட்டா வந்து இப்போ என்ன பண்ணுது, லாக் பண்ணுது. அப்படின்றப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, மொமெண்ட்டு. இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு 0. தீட்டா ஈக்குவல் டு 0னா தீட்டா வரலன்னு அர்த்தம் கிடையாது, வருகின்ற தீட்டாவை இது 0 பண்ணுது. இது எப்போ 0 கஷ்டப்பட்டு பண்ணுறனால இந்த இடத்துல ஒரு வலி உருவாகுது. அந்த வலிக்கு பேர் தான் மொமெண்ட்டு. அப்படின்றப்ப இதுக்கு 2, இதுக்கு 1, இதுக்கு 3 ரியாக்ஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். முடிஞ்சிச்சுங்களா? சரி, அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு டைப்ஸ் ஆஃப் லோடு. எந்தெந்த மாதிரியான லோடு வந்து இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, டைப்ஸ் ஆஃப் லோடு. ஓகே, நமக்கு தெரியும் ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் லோடு ஆட் ஆகிடுச்சுன்னா அது பேர் வந்து என்னது, பாயிண்ட் லோடு. இது பேர் வந்து என்னது, பாயிண்ட் லோடு. இது ஒரே ஒரு சின்னதாக இது பேர் வந்து என்னது, பாயிண்ட் லோடு. அதுக்கு அடுத்த லோடு என்ன இருக்குது, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு எப்படி போடுவோம், இப்படி முட்டையாக ஒரு மாதிரி போடுவோம். ஓகேங்களா? இது பேர் வந்து என்னது, யூனிஃபார்ம். இது வந்து கேபிட்டல் டபிள்யூங்கிற சிம்பிள் சொல்லுவோம். இதுக்கு ஸ்மால் டபிள்யூ என்னது, லோடு பை மீட்டர், ரன்னிங் மீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது என்னன்றதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடை எப்படி போடுங்க, புக்கில் எல்லாத்துலேயும் எப்படி போட்டிருப்பாங்கன்னா இப்படி போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி போட்டிருப்பாங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிள் கால்குலேஷனுக்காக லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா நல்லா பாருங்கள், இப்படி போட்டுக்கோங்க. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடை எப்படி கன்வெர்ட் பண்ணுங்கள், இது மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி போகிறதும் ஒன்று தான், ஈக்குவல் டு இப்படி போகிறதும் ஒன்று தான். ஏன்னா இப்படி போட்டுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டால் கொஞ்சம் குழப்பம். அந்த குழப்பத்தை வந்து தடுக்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். இதோட ஹைட்டோட அளவு என்ன பண்ணுங்கள், ஸ்மால் டபிள்யூ. எப்படி இந்த ஹைட், இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஹைட்டோட அளவு ஸ்மால் டபிள்யூ. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட அளவு வந்து லென்த்து எல்லுன்னு வச்சுக்கலாமே. இது ஒன்று தான்.
லென்த் எல். எப்படி யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். நம்ம சிம்பிள் நம்மளோட கால்குலேஷனுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு இது மாதிரி சிம்பிளாக போட்டுக்கிறோம். சரி, எதுக்கு இப்படி போடுறோன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். எப்படி இது ஹைட்டு ஏற்றிட்டு இது ஸ்மால் டபிள்யூ, இதோட லென்த் எல், இது அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. என்னது இது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு பார்த்தோம். அடுத்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஒரு சாதாரண சப்போர்ட்டில் இப்படி இருக்கும். எப்படி இந்த இடத்துல 0, இந்த இடத்துல எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா இது ஏதோ பயங்கரமான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம்ல யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, எப்படி சொல்லியிருக்கேன், புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம எப்படி போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன், இப்படி போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்படி போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த அளவு வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கோம், ஸ்மால் டபிள்யூ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதோட அளவு என்ன சொல்லியிருக்கேன், லென்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுக்கும் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடுக்கும் என்ன சார் வித்தியாசம்னா ஒன்றுமே கிடையாது. இந்த லோடு அப்படியே ஆஃபாக கட் பண்ணி வெளியே எடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த லோடு ஆஃபாக கட் பண்ணி என்ன பண்ணணும், வெளியே எடுத்துருங்க. இதுதான் வந்து என்னது யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. அப்படின்றப்ப என்ன ஆகும், இது 0வா இது டபிள்யூவா, அவ்வளோதான். இது எப்படி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடில் பாதி தான் வந்து என்னது யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. இது ஒன்று தான் கிட்ட இதில் பாதி கட் பண்ணி எடுத்தால் என்ன கிடச்சிரும், அது கிடச்சிரும். இது வேறு லோடு அது வேறு லோடு கிடையாது. இதில் பாதி அளவு வந்து ஆக்ட் ஆகிறது பேர் வந்து என்னது யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட், இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடை நம்ம பாயிண்ட் லோட கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடை நம்ம பாயிண்ட் லோட கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படின்றது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட எப்படி சார் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடாக மாற்றுறது. இது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, இதோட வேல்யூ வந்து ஸ்மால் டபிள்யூ kN/m அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து எப்படி ஈஸியாக மாற்றலாம், இது மாதிரி மாற்றலாம். ஓகே, இதோட அளவு என்னன்னு சொல்லியிருக்கேன், ஸ்மால் டபிள்யூ. இதோட அளவு எவ்வளோ, லென்த்து. இதை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பாயிண்ட்லோட மாற்ற போகிறேன். எப்படி சார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டரோட பாயிண்ட்லோட மாற்றுறதுனா ஒன்றுமே இல்லை. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, செவ்வக மாதிரி இருக்கா, இது பார்க்கறதுக்கு செவ்வக மாதிரி இருக்கா, இதோட அளவு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, செவ்வக மாதிரி இருக்கா. இந்த செவ்வகத்தோட ஏரியா தான் என்னது, இந்த செவ்வகத்தோட ஏரியா தான் வந்து என்னது பாயிண்ட் லோடு. இந்த செவ்வகத்தோட ஏரியா தான் வந்து என்னது பாயிண்ட் லோடு. செவ்வகத்தோட ஏரியா என்னது, நீளம் பெருக்கல் அகலமா, ஹைட்டு நீளம் பெருக்கல் அகலம், ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு லென்த் எல். இந்த பாயிண்ட் லோடுக்கு வந்து கேபிட்டல் டபிள்யூ. அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல கேபிட்டல் டபிள்யூ போடாதீங்க, ஸ்மால் டபிள்யூன்னு போட்டுக்கோங்க, ஸ்மால் டபிள்யூ மாதிரி போட்டுக்கோங்க. இது லென்த்து. அப்படின்றப்ப இந்த யூடிஎல்ல வந்து நான் பாயிண்ட் லோட மாற்றணும்னா இந்த ஸ்மால் டபிள்யூ இதோட ஏரியா, ஸ்மால் ஹைட்டு இன்ட்டு லென்த்து. அப்படின்றப்ப இதோட வேல்யூ எவ்வளோ, கேபிட்டல் பாயிண்ட் லோட மாற்றிட்டேன், அதோட வேல்யூ ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு லென்த்து. அதை எங்கே சார் கொண்டு வந்து வைக்கிறது இந்த செவ்வகத்தில்னா, இந்த செவ்வகத்தோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. செவ்வகத்தோட சென்டர் ஆஃப் கிராவிட்டினா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வகத்தோட சென்டர் பாயிண்ட், செவ்வகத்தோட லென்த்தோட சென்டர் பாயிண்டில் கொண்டு வந்து வச்சோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்படின்றப்ப இதுக்கு நேராக கொண்டு வந்து வைங்க. இதோட அளவு L/2, இதோட அளவு வந்து L/2. அப்படின்றப்ப என்ன கிடச்சி போச்சு நமக்கு, இதோட கேபிட்டல் டபிள்யூவோட வேல்யூ. இந்த கேபிட்டல் டபிள்யூவோட வேல்யூ என்னது ஸ்மால் டபிள்யூன்ட்டு என்னது லென்த்து, முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டரோட என்னவா மாற்றிட்டேன், நான் வந்து இப்படியும் போகிறதும் ஒன்று தான், இப்படி போகிறதும் ஒன்று தான். இதோட ஏரியா தான் வந்து என்னது பாயிண்ட் லோடு. அதை கொண்டு வந்து இதோட சிஜியில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்படின்றப்ப யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டரோட பாயிண்ட் லோட மாற்றிட்டேன். அடுத்தது கிராஜுவலி வேரியிங் லோட எப்படி பாயிண்ட் லோட மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கிராஜுவலி வேரியிங் லோடு எப்படி இருக்கும், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடில் பாதி ஹைட்டு டபிள்யூ, லென்த்து எல். ஓகே, இப்போ இதையும் நான் என்ன பண்ண போகிறேன், பாயிண்ட் லோட மாற்ற போகிறேன். நமக்கு தெரியும் பாயிண்ட் லோடு இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப், பாயிண்ட் லோடு வந்து என்னதான் ஏரியா ஆஃப் என்னது லோடிங் டயக்ராம், ஏரியா ஆஃப் என்னது இந்த லோடிங் டயக்ராம். இதோட ஏரியா என்னது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அது செவ்வக மாதிரி இருந்துச்சு, இது முக்கோணம் மாதிரி இருக்குது. முக்கோணத்தோட ஏரியா என்னது ஆஃப் இன்ட்டு நீளம் பெருக்கல் அகலமா. இதோட அளவு என்ன ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு லென்த்து. அப்படின்றப்ப வேல்யூ என்னது ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு L/2. அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்ன இருந்துச்சு, பாயிண்ட் லோடோட வேல்யூ ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு L/2. அதுக்கு பாயிண்ட் லோடு கேபிட்டல் டபிள்யூன்ற பேர் வச்சுக்கலாம், ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு L/2. அப்படின்றப்ப இதை எங்கே சார் பிளேஸ் பண்ணுறதுன்னா இந்தோட சிஜி, முக்கோணத்தோட சிஜி எங்கே இருக்குன்னா பெரிய இடத்துலேருந்து 1/3, கம்மியான இடத்துலேருந்து என்ன இருக்கும் 2/3 இருக்கும், இந்த பாயிண்டில் இருக்கும். அப்படின்றப்ப இந்த சிஜியில் என்ன பண்ணலாம், டேரெக்டாக கொண்டு வந்து இதை பாயிண்ட் லோட கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதோட அளவு என்னது ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு L/2. ஏன் சார் இது 1/3 இருக்குது, இது 2/3 இருக்குன்னா ஒரு முக்கோண வடிவம் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு செவ்வக வடிவமாக இருக்குது. இது ஒரு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு எப்படி நிற்கிது, இது கரெக்டாக நிற்கிது. 15 சென்டிமீட்டர் வச்சா கையை நிற்கும், கையில் வந்து அப்படியே டேரெக்டாக நின்றும். ஏன்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதில் பாதி தூரத்தில் தான் இருக்குது.
ஒருவேளை முக்கோண வடிவமாக இருந்துச்சுன்னா இதுவே என்ன நடக்கும்னா நான் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சா என்ன ஆகும், நிற்கும். ஏன்னா இதுக்கு இந்த பக்கம் ஏரியா அதிகம். இந்த ஏரியாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கமும் எப்படி இருக்கணும், ஏரியா பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படின்றப்ப இங்கே 1/3 ஏரியாவும் இந்த பக்கம் 2/3 ஏரியாவும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும், தன்னை பேலன்ஸ் பண்ணிடுது. அதனால தான் பெரிய எப்பயுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி நிறையா ஏரியா எங்கே இருக்குமோ அதை நோக்கி என்ன ஆகிடும், கிட்ட இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து 1/3 இந்த பக்கம் நிறையா ஏரியா பக்கம் எப்படி இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்பயும் மூவ் ஆகிடும். ஏரியா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சென்டரில் இருக்கும். ஒருவேளை ஏரியா வந்து கம்மியாகிடுச்சுன்னா அதை தாண்டி போயிடும். அதாவது பெரிய ஏரியா எந்த பக்கம் இருக்கோ அதை நோக்கி என்ன ஆகும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படியே மூவ்மெண்ட் ஆகும். இந்த முக்கோணத்தோட அதிகமான ஏரியா இந்த பக்கம் இருக்குது, கம்மியாக இங்கே 0ல் ஆரம்பிக்குது, ஆனால் இங்கே நிறையா இருக்குது. அப்படின்றப்ப மிடிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிடுச்சு செவ்வகத்தோட கம்பேர் பண்ணுறப்ப. இதோட அளவு வந்து 1/3, இதோட அளவு 2/3. அதனால் இந்த எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கோணத்தோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட பெரிய ஏரியாலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும், கம்மியான ஏரியாலேருந்து ரொம்ப தூரம் இருக்கும். இன்னும் கம்மியான பெரிய ஏரியாலேருந்து 1/3, சின்ன ஏரியாலேருந்து 2/3. அப்படின்றப்ப ஆன்சர் என்னது, இங்கே 1/3 ஆஃப் லென்த். அதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இதை யூடியெல்லாம் யூடி இந்த யூனிஃபார்ம் வேரிங்களோட வந்து நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், பாயிண்ட்லோட வந்து மாற்றிட்டேன். அடுத்தது என்ன சார், அடுத்தது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வரைகிறது. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இப்போ எல்லாமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சப்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஹிஞ்சிடு சப்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஹிஞ்சிடு வித் ஃபிக்ஸ்டுனா என்னன்னு தெரியும், ஹிஞ்சிடு வித் ரோலர்னா என்னன்னு தெரியும், ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னா என்னன்னு தெரியும். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் லோடிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம அடுத்த டாபிக் எதுக்கு போகலாம், ஹவு டு ட்ரா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், ஹவு டு ட்ரா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் கேன்டிலிவருக்கு, அப்புறம் கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சருக்கு. நம்பர் 2 வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்ட்ரக்சருக்கு. நம்பர் 3 வந்து ஓவர் ஹேங்கிங். இது மூணுக்கும் எப்படி வந்து ஓவர் ஹேங்கிங், இது மூணுக்கும் எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட். ஏன் இந்த 3 ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் சொல்கிறீங்க, ஏன் நிறையா ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஏன்னா இது 3 ஸ்ட்ரக்சரும் தான் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். என்ன சார் புரியல, ஒன்றுமே பயப்படாதீங்க. இந்த 3 ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். கேன்டிலிவரும் சிம்பிளி சப்போர்ட்டோடும் ஓவர் ஹேங்கிங் பீமும் வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பீமை அந்த இடத்துல பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு மினிமம் சப்போர்ட் எவ்வளோ வேணுமோ அதுதான் வந்து என்னது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னன்னா, இப்போ பாருங்கள், ஒரு புக் இருக்குது, இந்த புக்கை வந்து நான் தூக்குறேன், அதுக்கு நான் ஒரு ஆளே போதும். ஆனால் 2 பேர் கூட சேர்ந்து தூக்கலாம், ஆனால் 3 பேர் கூட சேர்ந்து தூக்கலாம், ஆனால் 4 பேர் கூட சேர்ந்து தூக்கலாம். ஆனால் தூக்குறதுக்கு எத்தனை ஆள் போதும், ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும். அப்படின்னா ஒரே ஒரு ஆள் ஒரு புக்கை தூக்குனா அது வந்து டிட்டர்மினேட், 2 பேர் சேர்ந்தா இன்டிட்டர்மினேட். என்னன்னு புரியலீங்களா? இப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதாவது இது பீம். இந்த பீமை வந்து நான் இந்த இடத்துல பிடிச்சி வச்சுக்கணும்பா, இதே இடத்துல நிற்காம விழக்கூடாது. சரி, இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு பீமுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல பீமை வெல்டு பண்ணி வச்சுட்டேன், இந்த சப்போர்ட்டில் இதை வெல்டு பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது இதே இடத்துல நிற்குமா, நிற்கும். ஏன், இந்த இடம் என்ன ஆகிப்போச்சு, வெல்டு பண்ணி வச்சுருக்கு. அப்படின்றப்ப இந்த பீமை இந்த இடத்துலையே பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருந்தால் போதும். ஒரே ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை யாரும் ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த பீமை இதே இடத்துல என்ன பண்ண முடியும், நம்மளால் பிடிச்சி வச்சுக்க முடியும். அப்படின்றப்ப இட் இஸ் ஏ டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இது எப்போ இன்டிட்டர்மினேட்டாக மாறும், தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்தா அது வந்து என்னது இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இப்போ ஏன் இது இல்லைனாலும் இது நிற்கும், இது கொடுத்துட்டோம்னா எக்ஸ்ட்ரா. ஒருவேளை இங்கே ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம், இங்கே ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம், அப்படின்றப்ப இதுவும் இன்டிட்டர்மினேட் தான். அப்படின்றப்ப டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா கேன்டிலிவர் சொல்லலாம். ஏன்னா இந்த பீமை இந்த இடத்துல பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருந்தால் போதும். இங்கேயும் கொடுத்தாலும் நிற்காதுன்னு சொல்ல, ஆனால் இது வந்து என்ன தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர், அது வந்து இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அப்படின்றப்ப கேன்டிலிவர் இஸ் ஏ டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அடுத்தது என்ன ஸ்ட்ரக்சரு, அடுத்து வந்து சிம்பிளி சப்போர்ட்டட். சிம்பிளி சப்போர்ட்னா என்னன்னா, இந்த இடத்துல வந்து என்னது ஹிஞ்ச் பண்ணி வைக்கிறது. சரி, இந்த இடத்துல ஹிஞ்சுனா என்னது ரோல் பண்ணி வைக்கிறது, ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு வச்சுட்டேன். சரி, இது பார்க்கலாமா, இந்த இடத்துல நிற்குதானே, நிற்கல. ஏன், இந்த இடம் ஃப்ரீயாக வளைய விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நிற்குதான்னு பார்க்கலாமா, நிற்கல. ஆனால் ஃபிக்ஸில் என்ன பண்ணுவோம், வெல்டு பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்றப்ப நிற்கும். இது வந்து என்ன பண்ணலாம், வெல்டு பண்ணல, நின்றுச்சு. அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக இதை இந்த இடத்துல பொசிஷனில் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும், இன்னொரு ஹிஞ்சடு சப்போர்ட் கொடுத்தாகணும். இந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும், ஒரு ஹிஞ்சடு சப்போர்ட் கொடுத்தாகணும். அப்படின்னா இந்த பக்கமும் ஹிஞ்சுடு, இந்த பக்கமும் ஹிஞ்சடு கொடுத்தா அது பேர் வந்து என்னது சிம்பிளி சப்போர்ட்டட். சிம்பிளி சப்போர்ட்னா கண்டிப்பாக இந்த பக்கமும் ஹிஞ்சு தான் பண்ணியிருக்கணும், இந்த பக்கமும் ஹிஞ்சு தான் பண்ணி வச்சிருக்கணும். இது வந்து என்னது சிம்பிளி சப்போர்ட்டட். இந்த இடத்துல இதை இப்படியே பிடிச்சி வச்சுக்கணும்னா மினிமம் எத்தனை ஹிஞ்சு வேணும், 2 ஹிஞ்சு. ஒரே ஒரு ஹிஞ்சு கொடுத்தா என்ன ஆகிடும், விழுந்துடும். அப்படின்றப்ப இதுவும் வந்து என்னது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இன்னொரு டிட்டர்மினேட் ஓவர் ஹேங்கிங் பீம்னா என்னன்னா, இப்படி இந்த பக்கம் நீட்டிட்டு இருக்கிறது. அப்படின்றப்ப என்னது, இந்த பக்கம் ஒரு ஹிஞ்சு, இந்த பக்கம் ஒரு ஹிஞ்சு, எப்படி இப்படி இந்த பக்கம் ஒரு ஹிஞ்சு, இந்த பக்கம் ஒரு ஹிஞ்சு. இது வந்து என்னது ஓவர் ஹேங்கிங் தான். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இந்த பக்கம் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்தால் அது பேர் வந்து என்னது
ஓவர் ஹேங்கிங். ஒரு பக்கம் நீட்டி இருந்தால் சிங்கிள் ஓவர் ஹேங்கிங், ரெண்டு பக்கமும் நீட்டி இருந்தால் என்னது டபுள் ஓவர் ஹேங்கிங். முடிஞ்சு போச்சுக்கலாம். ஏன் இந்த 3 சப்போர்ட்டுக்கு மட்டும் நம்ம டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை அதே இடத்துல ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், பீம் அதே இடத்துல நிற்கும். அப்படின்றப்ப இது வந்து என்னது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஒரு சிம்பிளி ஒரு ஹிஞ்ச் பண்ணிருந்துச்சுன்னா நிற்காது. அப்படின்றப்ப இந்த பக்கம் என்ன பண்ணி ஆகணும், ஒரு ஹிஞ்சர் சப்போர்ட் கொடுத்தாகணும். இது வந்து என்னது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். இது மேபி இது என்னவா இருக்கலாம், இந்த பக்கம் நீட்டி விட்டோம்னா இது ஓவர் ஹேங்கிங்காக இருக்கலாம், சிங்கிள் ஓவர் ஹேங்கிங், இது வந்து டபுள் ஓவர் ஹேங்கிங். இந்த 3 ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த 3 டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சருக்கு எப்படி வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாயிண்ட் நம்பர் 1, கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சருக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறதுக்கான ஸ்டெப் நம்பர் 1, அதில் இருக்க சப்போர்ட்டுக்கான ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கான சப்போர்ட்டுக்கான ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் நம்பர் 1. இந்த ஸ்டெப் நம்பர் 1 மொத்தம் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். அந்த ஒரு ஸ்டெப்பு இதுதான். என்னது ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறது அந்த ஒரே ஒரு ஸ்டெப். இந்த ஒரு ஸ்டெப்பை முடிச்சுட்டா என்ன பண்ணிடலாம், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்குள்ளே போகலாம். எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது, ஸ்டெப் நம்பர் 1. அந்த ஒரு ஸ்டெப் வந்து என்னது, கொடுத்துருக்க சப்போர்ட்டில் இருக்க ரியாக்ஷனோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எதுக்குள்ளே போகணும், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையறதா இல்லை பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையறதான்ற அதுக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ கேன்டிலிவர் பீம் நமக்கு தெரியும். இது வந்து கேன்டிலிவர் பீம். இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு, இது வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இந்த இடத்துல பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு இது போதும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஒரே ஒரு பாயிண்ட் லோடு கொடுக்குறேன். எப்படி இதோட எட்ஜில் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு பாயிண்ட் லோடு கொடுத்துட்றேன். எப்படி இருக்குது. இப்போ இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். ஸ்டெப் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடம் என்ன சப்போர்ட்டு, ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் மொத்தம் எத்தனை ரியாக்ஷன் வரும்னு பார்த்துருக்கோம். மேக்ஸிமம் 3 வரும். மேக்ஸிமம் இங்கே லோடு வச்சா இப்படி வரும், இப்படி பிடிச்சி இழுத்தா வரும், மொமெண்ட் வரும். மேக்ஸிமம் 3 வரும். அப்படின்றப்ப இங்கேருந்து லோடு கொடுத்துட்டான். லோடு கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ரியாக்ஷனை இது கிரியேட் பண்ணியிருக்கும். இது வந்து என்ன பண்ணியிருக்கும், ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு. இது வந்து ஒரு ரியாக்ஷன், எனக்கு தெரியும், ரியாக்ஷன் இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். ஏன்னா லோடு வெர்டிக்கலாக வருது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரியாக்ஷன் இது தள்ளும், தாங்கி பிடிக்கும். நம்பர் 1. நம்பர் 2, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஏதாவது வருமானு பார்க்கலாம். ஹரிசாண்டலாக எந்த லோடுமே இல்லை. ஏன்னா இங்கே பிடிச்சி இழுக்கிறப்ப தான் இது என்ன பண்ணும், இங்கே பிடிச்சி இழுக்கும். இங்கே யாருமே என்ன பண்ணல, பிடிச்சி இதை இழுக்கலை. பீமை வந்து பீமில் லோடிங் எப்படி இருக்குது, மேலேருந்து கீழே தான் இருக்குது. எதுவுமே இப்படி இல்லை. அப்படின்றப்ப இங்கே என்ன இருக்காது, ரியாக்ஷன் இருக்காது. ஒருவேளை லோடிங் வந்து இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகலை, எந்த ஒரு லோடிங்குமே இல்லை. அப்படின்றப்ப கண்டிப்பாக ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. மேக்ஸிமம் தான் 3. யாராச்சும் பிடிச்சி இழுத்தா தான் நான் ஒரு பெயின் கிரியேட் ஆகும். யாருமே பிடிச்சி இழுக்கலைன்னா என்ன ஆகும், எனக்குள்ள பெயின் கிரியேட் ஆகுது. ஒன்லி என்ன லோடிங் வருதோ அதுக்கேற்ற மாதிரியான ரியாக்ஷன் தான் கிரியேட் ஆகும். ஃபிக்ஸ்டுனாவே 3 கிடையாது. அதில் வர லோடிங்கை பொறுத்து தான் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், மேலேருந்து லோடு வர்றப்ப இங்கே வெர்டிக்கலாக அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ரியாக்ஷன் ஆர் இன் வெர்டிக்கல். அடுத்தது, சார் ஹரிசாண்டலில் எந்த லோடுமே இல்லை அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்காது. ஒருவேளை கொடுத்தா கண்டிப்பாக வந்துடும். நம்பர் 3, மொமெண்ட்டுன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மொமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாமா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வச்சுட்டேன். ஆக்சுவலாக நான் லோடு கொடுத்தோன்னே இது எங்கே எதுவுமே பிடிச்சிக்கலன்னா, யாருமே இந்த இடத்துல பிடிச்சிக்கல அப்படின்றப்ப என்ன பார்த்துருக்கோம், வளைய பார்த்துருக்கோம். கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த இடம் லோடு மேலேருந்து கீழே கொடுக்குறப்ப இந்த இடத்துல ஹிஞ்சு பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்களேன். ஹிஞ்சு பண்ணி தான் என்ன இருக்கும், இந்த இடம் வளைஞ்சிருக்கும். ஆனால் இது என்ன பண்ண விடலை, வளைய விடலை. என்ன பண்ண விடலை, இது வளைய விடலை. என்ன பண்ணுது, இப்படி வளைஞ்சிருக்க பீம் என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட் பண்ணுது. அப்படின்றப்ப என்ன நடக்குது, லோடு கீழே கொடுக்குறப்ப இப்படி தான் வளையும். ஆனால் மொமெண்ட் என்ன பண்ணுது, வளையாதன்னு என்ன பண்ணுது, இப்படி 0 பண்ணுது. அப்படின்றப்ப மொமெண்ட் எப்படி கிரியேட் ஆகும், இந்த டைரெக்ஷனில் கிரியேட் ஆகும். பிடிச்சி என்ன பண்ணுது, இதை தீட்டா = 0 வச்சுக்குது. எப்படி தீட்டா = 0 வச்சுக்குது பாருங்கள். இப்படி கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக வளைஞ்சிருக்கும். இது என்ன பண்ண விடலை, வளைய விடலை. அப்படின்றப்ப என்ன ஆகலை, இது 0 தான். இங்கே பாருங்கள், எப்படி லோடிங் கொடுத்தாலும் என்ன தான் இந்த இடத்துல என்ன ஆகுது, 0 தான். கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வளையுது. இந்த இடத்துல என்ன ஆகலை, வளையலை. அப்படின்றப்ப இந்த இடத்துல ஒரு மொமெண்ட்டுங்கிற ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. மொமெண்ட்டு வந்து ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல உருவாகிற மொமெண்ட்டு ரியாக்ஷன்னால உருவாகிற மொமெண்ட்டு. அப்படின்றப்ப ஸ்டெப் நம்பர் 1, இருக்கிற எத்தனை சப்போர்ட் இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஒரே ஒரு சப்போர்ட் தான். இந்த ஒரு சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் கிரியேட் ஆகும்னு பார்க்கணும். மேலேருந்து கொடுக்குறப்ப 1, கொடுக்குறப்ப கண்டிப்பாக வளையிறத வந்து தடுக்குது 2. அப்படின்றப்ப ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் 2 ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. இந்த 2க்கான விடையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமில் போகலாம். சரியா? சரி, இந்த ஸ்டெப் நம்பர் 1, அதாவது ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா, அதான் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சப்போர்ட்டில் இருக்க ரியாக்ஷன்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அது பேர் என்னது, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்.
ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஓகே, அப்படின்னு என்ன சார் அப்படின்னா பாருங்கள், நம்ம படிச்சிருப்போம் சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், நான் சொன்ன ஸ்டெப் நம்பர் 1க்கான விடையை கண்டுபிடிச்சிடலாம். என்னது சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் என்ன அர்த்தம்னா, ஈக்லிபிரியம்னா தமிழ் என்னன்னா அப்படியே அமைதியாக இருக்கிறது, எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் வந்து ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படின்றப்ப ஏன் சார் இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் கொண்டு வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொடுக்குறீங்க? ஏன்னா சிவிலில் இருக்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே மூவ்மெண்ட் இருக்காது. நம்ம பில்டிங் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமா, ஆனால் ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு வண்டி மூவ்மெண்ட்டில் இருக்கும், சம்திங் ஏதோ ஒன்று மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுக்குலாம் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் நிறைவு பண்ணாது. ஆனால் அமைதியாக இருக்க எந்த ஒரு மெம்பருமே ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் நிறைவு பண்ணும். உதாரணத்துக்கு நம்ம சிவில் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து என்ன தான் ஈக்லிபிரியம் தான். ஏன்னா அமைதியாக மேலே லோடு கொடுக்குறப்ப என்ன ஆகும், அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குமா, இல்லை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமா, இருக்காது, அப்படியே இருக்கும். அப்படின்றப்ப அமைதியாக நிலையாக இருக்க பொருளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஈக்லிபிரியம். அப்படின்றப்ப இந்த கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சர் இது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். நான் லோடு கொடுக்குறப்ப இது என்ன ஆகலை, அப்படியே சுற்றிக்கிட்டே இல்லை, இது வந்து மெம்பர் என்ன ஆகலை, சுற்றிக்கிட்டே இல்லை, என்ன ஆகுது, சைலண்ட்டாக அப்படியே அமைதியாக நிற்குது. இந்த அமைதியாக ஸ்டேபிளாக இருக்க ஈக்லிபிரியத்துக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஸ்டேபிளாக இருக்க ஸ்ட்ரக்சருக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்டேபிளாக இருக்க எந்த ஒரு கைக்கு மேலே இப்படி இருக்கா, இதுக்கு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். நான் அமைதியாக நிற்கிறேன்னா எனக்கு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அமைதியாக ஸ்டேபிளாக இருக்க எல்லாத்துக்குமே ஈக்லிபிரியம். ஆனால் நான் ரன்னிங்கில் இருந்தால் என்னால் என்ன பண்ண முடியாது, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. சரி, இது வந்து என்ன இல்லை, ரன்னிங்கில் இல்லை, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. சரி சார், இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் இந்த 2 வேல்யூ கண்டுபிடிப்பேன்? இப்போ என்னொன்று எனக்கு என்னது, இந்த லோடு வந்து எனக்கு தெரியும், மேலேருந்து கொடுக்குற லோடு தெரியும். இப்போ ரியாக்ஷன்னா என்னென்ன, இதுதான் ரியாக்ஷன், இதெல்லாம் லோடு, இது பேர் லோடு. இந்த சப்போர்ட்டில் வரதுக்கு பேர் தான் ரியாக்ஷன். இங்கே ஒரு ரியாக்ஷன், இங்கே இந்த 2 ரியாக்ஷனுக்கான வேல்யூ வந்து இதை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நான் என்ன சொன்னேன், சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் வர எல்லாமே சேர்ந்து 0 ஆகிடும். இப்போ இதில் ஹரிசாண்டல் டைரெக்ஷன் ஏதாச்சும் இருக்கா, எதுவுமே இல்லை. ஏன், இங்கேயும் எந்த லோடும் இல்லை, இங்கேயும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்படின்றப்ப சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் 0 யூஸ் பண்ணி நம்ம எந்த வேல்யூயும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஹரிசாண்டல் எதுவுமே இல்லை, ஏதாச்சும் இருந்தால் தான் ரியாக்ஷன் உருவாகும். நம்ம என்ன பண்ணலாம், சமப்படுத்தி கண்டுபிடிக்கலாம். அடுத்த பாயிண்ட், சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0. இதில் ஏதாச்சும் இருக்கா? ஆமாம், வெர்டிக்கலாக இங்கே என்ன இருக்குது, லோடு இருக்குது. இங்கே பாருங்கள், வெர்டிக்கலாக என்ன இருக்குது, இந்த சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0வும் சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0 பார்க்குறப்ப மொமெண்ட்டை கணக்கில் எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா? சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0வும் சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0வும் பார்க்குறப்ப மொமெண்ட்டை கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. இப்போ சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0 பாருங்கள், மொமெண்ட்டெல்லாம் விட்டுருங்க. மொமெண்ட்டுங்கிற டைரெக்ஷன் எதுவுமே இந்த 2 இதுக்குள்ளே வராது. அப்படின்றப்ப சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0 பார்த்தா என்ன வரும்னா, இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் போகுது, அது கீழேருந்து மேலே போகிறப்ப பாசிட்டிவ் கொடுத்துடலாம். பாசிட்டிவ் ரியாக்ஷன் வெர்டிக்கல். வேறு என்னது, இது வந்து என்னது, மொமெண்ட் வந்து கணக்குள்ளே வராது. இது வந்து என்னது, லோடு என்ன ஆகுது, மேலேருந்து கீழே இறங்குது. அப்படின்றப்ப மைனஸ் W ஈக்குவல் டு என்னது 0 ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0. அதை தான் இங்கே நான் எழுதுறேன். எப்படி, இந்த டயக்ராமுக்குள்ளே இது பேர் தான் வந்து என்னது, சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு என்னது 0. இப்போ ரியாக்ஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு இப்போ என்ன போச்சு, இப்போ பாருங்கள் இதோட வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா. இப்போ RB இஸ் ஈக்குவல் டு என்னது W, RB ஈக்குவல் டு என்ன போச்சு W. அப்படின்றப்ப இதோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா லோடோட வேல்யூ எனக்கு தெரியும், அப்படின்னா RBயோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதோட வேல்யூ வந்து என்னது W. அதை எதை வச்சு கண்டுபிடிச்சேன், ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இன்னும் என்ன கண்டுபிடிக்காமல் இருக்குது, ஒன்றே ஒன்று தான். அது வந்து என்னது, மொமெண்ட். இந்த மொமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஈக்குவேஷனுக்குள்ளே போகலாம், சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. இந்த சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ ஈஸி ஸ்டெப்ஸ் இதுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்டெப் நம்பர் 1, இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைங்க. எப்படி, சப்போர்ட்டும் இந்த மெம்பரும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல என்ன பண்ணிக்கணும், ஒரு புள்ளி பெருசாக வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும், இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 எப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன். இந்த சப்போர்ட்டும் இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு பெரிய கோடு போட்டுக்கோங்க அதில். ஓகேவா, போட்டாச்சா? இப்போ இந்த கோடு இந்த இடத்துல போட்டேன். இதுக்கும் இந்த பக்கமும் இந்த பக்கம் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்னதாக ஒரு டாட் லைன், இந்த பக்கம் என்ன பண்ணுங்கள், சின்னதாக ஒரு டார்க் லைன் போட்டுக்கோங்க. சும்மா கற்பனையாக எப்படி என்ன போடலாம், இந்த பக்கமும் டார்க் லைன் போட்டு இந்த பக்கம் டாட் லைன் போட்டுக்கலாம். இல்லை இந்த பக்கமும் டாட் லைன் போட்டுட்டு இந்த பக்கம் டார்க் லைன். நான் சும்மா ஒரு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள், என்ன சொல்கிறேன்னு. எப்படி, இந்த பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணணும், இந்த பக்கம் ஒரு டாட் லைன் வச்சுக்கிறேன், இந்த பக்கம் என்ன பண்ணுறேன், ஒரு டார்க் லைன். எப்படி என்ன போடலாம் நீங்கள். நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல பாயிண்ட்டு எப்படி போகுது மெம்பரு, நான் இந்த இடத்துல பாயிண்ட் வைக்க சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல பாயிண்ட் வைக்கணும், இந்த மெம்பரும் இந்த ரியாக்ஷனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு பாயிண்ட்டு. இதுக்கும் இந்த பக்கம் டாட் லைன் போட்டுக்கலாம், இதுக்கு இந்த பக்கம் ஒரு டார்க் லைன் சின்னதாக போட்டுக்கலாம். எப்படிமா போட்டுக்கோங்க, உங்கள் வசதி தான். இங்கேயும் இப்படி போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம். போட்டாச்சா? சார் இதை வச்சுட்டு என்ன சார் பண்ணுறது, இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 ஒரு சிம்பிள் ஃபார்முலா என்னென்னா,
இந்த டார்க் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஏதாச்சும் போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே இறங்கினா நெகட்டிவ். இது நமக்கு தெரியும் ஒரு விஷயம், எக்ஸ் ஆக்சிஸில் மேலே போனால் பாசிட்டிவ், கீழே இறங்கினா பாசிட்டிவ். அது வந்து என்னது, இந்த டார்க் லைனில். இந்த டாட் லைனில் இந்த டாட் லைனை மேலே போனால் நெகட்டிவ், கீழே வந்தால் பாசிட்டிவ். அவ்வளோதான். எப்படி இதுக்கு உல்ட்டா, ஏன்னா டாட் லைன்றப்ப அப்படியே மாற்றிக்கணும், ஓகேவா? அப்படின்றப்ப இது அப்ளை பண்ணலாமா? எப்படி, என்ன ஃபார்முலா? டார்க் லைனில் மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். டாட் லைனில் மேலே போனால் நெகட்டிவ், கீழே வந்தால் பாசிட்டிவ். ஸோ சிம்பிள். இது ஒரு இதே கிடையாது. சரி, இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இப்போ இங்கே புள்ளி வச்சேன்ல, இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அதை நோக்கி என்ன பண்ணுங்க, சுத்த விடலாமா? எப்படின்னு இப்போ பாருங்கள் எப்படி சுத்த விட போகிறேன்னு. இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த மொமெண்ட் என்ன பண்ணுது, இந்த பாயிண்ட்டை நோக்கி சுற்றுதா? எப்படி சுற்றுது? இப்படி சுற்றுதா? இந்த மொமெண்ட் என்ன பண்ணுது, இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த பாயிண்ட்டை மையமாக வச்சு என்ன பண்ணுது, அச்சா வச்சு சுற்றுது. இந்த பாயிண்ட் அச்சா வச்சு எல்லாத்தையும் சுற்ற விடுங்க. இது வந்து என்ன பண்ணுது, சுற்றுதா? இது என்ன ஆகுது, இந்த நான் போட்டல டார்க் லைன், அதை விட என்ன பண்ணுது, இந்த மொமெண்ட்டு மேலே போடுது. எப்படி போகுது, இப்படி போகுது. அப்படி இப்படியே வந்து இது என்ன ஆகுது, இந்த இடத்துல கண்டிப்பாக இது மேலே போகிறப்ப இது கீழே தான் வரும். ஏதோ ஒரு பக்கம் செக் பண்ணால் போதும், இந்த பக்கம் கூட செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டார்க் லைனில் மேலே போனால் பாசிட்டிவ் அப்படின்றப்ப இந்த மொமெண்ட் எப்படி போகுது, இந்த டார்க் லைனில் மேலே போகுது. இந்த டார்க் லைனில் மேலே போகுது அப்படின்றப்ப இந்த மொமெண்ட்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும், ப்ளஸ்ஸு மொமெண்ட்டு டியூ டு ரியாக்ஷன். ஒரு வேல்யூ முடிஞ்சு போச்சு. அடுத்தது இன்னொரு என்ன இருக்குது, இருக்க எல்லாத்தையும் பார்க்கணும். சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் 0னா இருக்கிற எல்லாத்தையும் அது லோடாக இருந்தாலும் சரி, அது ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கவனிக்கணும். நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. நம்பர் 2 என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் என்ன ஆகுது, டேரெக்டாக என்ன ஆகுது, இந்த பாயிண்ட் லோடுக்குள்ளேயே பூந்து போகுது, இந்த புள்ளி மேலே. அப்படின்றப்ப மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்படின்றப்ப இது ஃபோர்ஸ் தான், இந்த ரியாக்ஷனுங்கிறது ஃபோர்ஸ் தான். ஆனால் அதுக்கு என்ன இல்லை, டிஸ்டன்ஸ் எதுவும் இல்லை, டேரெக்டாக என்ன ஆகுது, அந்த புள்ளி வழியாகவே போகுது. அப்படின்றப்ப இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஏன்னா அதை நோக்கியே போகுது, அதுக்குள்ளேயே. அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் என்ன இருக்கும், இந்த இடத்துல மொமெண்ட் வரும், ஃபோர்ஸ் இன்ட்டு. ஏன் சார் இது மட்டும் வரலன்னா, இது மொமெண்ட் ஆல்ரெடி மொமெண்ட் டேரெக்டாக வந்துடும். ஆனால் பாயிண்ட் லோடு இந்த ரியாக்ஷன்ஸு லோடு எல்லாத்துக்கும் என்ன வேணும், டிஸ்டன்ஸ் வேணும். டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் இந்த சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் 0ங்கிற ஈக்குவேஷனுக்குள்ளேயே கொண்டு வர முடியும். அப்படின்றப்ப இது வந்துருச்சு உள்ள, இது வந்து என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. இது வர முடியாது, ஏன், இது டேரெக்டாக அது வழியாகவே பூந்து போகுது. இப்போ இந்த லோடு பார்க்கலாம். இந்த லோடுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது கண்டிப்பாக. சரி சார், இது எப்படி சார் பார்க்குறது? இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பொறுத்து இந்த லோடை சுற்ற விடுங்க. சுற்ற விடலாமா? இது எப்படி சுற்றுது, இப்படி சுற்றுதா? எப்படி, இது இங்கே வச்சுட்டு இது மேலேருந்து கீழே வருது. அப்படின்றப்ப எப்படி ஆகும், இப்படி தான் சுற்றும். அப்படின்றப்ப இது வந்து இந்த டார்க் லைனில் எப்படி போகுது, மேலேருந்து கீழே போகுது. அப்படின்றப்ப இதுக்கு வந்து என்னது, -w இன்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் ஒரு எல்லுன்னு வச்சுக்கலாம். அப்படின்றப்ப -w இன்ட்டு எல் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 போட்டேன் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு w இன்ட்டு எல். அப்படின்றப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். அப்படின்னா இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். எப்படி, இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். போடலாமா? இதோட வேல்யூ என்னன்னு போடலாம். போட்டேன் இது டபுள்யூன்னு போட்டுட்டேன். இங்கே ஃபிக்ஸடு சப்போர்ட் போட்டேன். இதோட ரியாக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். சிக்மா ஆஃப் வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி பார்த்தேன். இதோட வேல்யூ வந்து W. ரியாக்ஷன் ஆஃப் வெர்டிக்கல். இங்கே ஒரு மொமெண்ட் வரும்னு பார்த்தேன். இந்த மொமெண்ட்டோட அளவு வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். மொமெண்ட் டியூ டு ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு W இன்ட்டு எல்லுன்னு கண்டுபிடிச்சோம். அது எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம? இந்த பாயிண்ட்டை பொறுத்து என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டில் புள்ளி வச்சுக்கணும். அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் டாட் லைன் போட்டுக்கலாம். இதுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தூரத்துக்கு டார்க் லைன் போட்டுக்கலாம். எப்படி என்ன போடலாம், இப்படியும் போட்டுக்கலாம். நீங்கள் மாற்றி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நான் சும்மா இந்த பக்கம் லெஃப்ட் சைட் டாட்டா லைன் போட்டுக்கிறேன், இந்த பக்கம் போட்டுக்கிறேன். எப்படி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து இருக்கிற எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க எல்லாத்தையுமே சுற்ற விடணும். லெஃப்ட் ஃப்ரம் ரைட்டில் இருக்க இங்கே ஒரு வேளை இங்கே ஏதாச்சும் லோடு இருந்தால் கூட இங்கேயும் சுற்ற விடணும். ஓவர் ஹேங்கிங்கில் இந்த பக்கம் கூட இருக்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் பாருங்கள், இருக்க எல்லாத்துலையும் இதில் என்னென்ன இருக்குது, இங்கே ஒரு லோடு 2 ரியாக்ஷன் எல்லாத்தையும் இதை பொறுத்து சுற்ற விடுங்க. இது என்ன ஆகுது, இந்த லோடு டேரெக்டாக இந்த பாயிண்ட் வழியாக மூவ் ஆகுது. சிக்மா மொமெண்ட் ஈக்குவல் டு 0 போகிறதுக்கு நமக்கு லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் வேணும். இந்த டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்றப்ப இது வராது. ஆனால் இங்கே வந்து என்னது, இது மொமெண்ட்டுக்கு வந்துடும் உள்ள. இந்த மொமெண்ட் வந்து பாசிட்டிவ் போகிறதா நெகட்டிவ் போகிறதா. ஆனால் இந்த மொமெண்ட் எப்படி சுற்றுது, இப்படி சுற்றுது. இது மேலே போகுது. இந்த இடத்துல எப்படி போகுது, இது இப்படி மேலே போகுது. இது நம்ம டார்க் லைனில் மேலே போகிறப்ப பாசிட்டிவ் அப்படின்றப்ப மொமெண்ட்டோட வேல்யூ பாசிட்டிவ். இதோட வேல்யூ தான் நமக்கு தெரியாது, MRன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் லோடு, இதோட வேல்யூ நோன் வேல்யூ, இது நமக்கு தெரியும். இந்த லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் இது எப்படி சுற்ற விடலாம்னா, இந்த பாயிண்ட்டை பொறுத்து இதை வந்து எப்படி சுற்ற விடலாம், இப்படி தான் சுற்றும். இதை வச்சுக்கிட்டு இதை சுற்ற விடுங்க, இப்படி தான் சுற்றும். அப்படின்றப்ப இந்த டார்க் லைனில் மேலேருந்து கீழே வருது. அப்படின்றப்ப மைனஸ் வந்துடும். லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் W பெருக்கல் L ஈக்குவல் டு 0. அப்படின்னா மொமெண்ட்டோட வேல்யூ என்னது, W பெருக்கல் L. கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு டிராயிங் வரையலாமா? ஓகே. இங்கே W, இதோட வேல்யூ வந்து லென்த்து L, இதோட வேல்யூ வந்து
ரியாக்ஷன் ஆஃப் வெர்டிக்கல் அதோட வேல்யூ வந்து W. இங்கே ஒரு மொமெண்ட் வரும், ஏன்னா வந்து இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு. இதோட வேல்யூ வந்து என்னது W பெருக்கல் L. இப்போ இதுவும் தெரியாமல் இருந்துச்சு, இதுவும் தெரியாமல் இருந்துச்சு. இதுவும் இப்போ நமக்கு என்ன போயிடுச்சு, Wவும் தெரிஞ்சிருச்சு. Wங்கிறது லோடு, அது நமக்கு தெரியும். லென்த்தும் நமக்கு தெரியும். எது தான் தெரியாது, இந்த ரெண்டு ரியாக்ஷனும். இதோட வேல்யூ W தெரிஞ்சு போச்சா, இதோட வேல்யூ W பெருக்கல் L இதுவும் தெரிஞ்சு போச்சா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்குள்ளே போகணும். அப்படின்றப்ப என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரில் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்குள்ளே போகணும். இல்லைனா அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமும் வரைய முடியாது. அந்த ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும்னா ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சருக்கு ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் என்ன, சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல சப்போர்ட்டில் வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த பக்கம் டாட்டா லைன் கொடுத்துக்கோங்க, இந்த பக்கம் டார்க் லைன் கொஞ்சம் தூரத்து கொடுங்க. எப்படி என்ன கொடுக்கலாம், மாற்றி கொடுத்தாலும் ஆன்சர் வந்துடும். டார்க் லைனில் மேலே போகிறப்ப பாசிட்டிவ், கீழே வரப்போ நெகட்டிவ். ஒருவேளை நான் இந்த பக்கம் டார்க் லைன் வச்சு இந்த பக்கம் டாட்டா லைன் கூட வச்சுக்கலாம், வச்சாலும் எனக்கு என்ன வந்துடும், ஆன்சர் வந்துடும். அப்படியே வச்சு பார்க்கலாமா, இதோட வேல்யூ கரெக்டாக வருதானே. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் டார்க் லைன் வச்சுக்கிட்டேன், இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுற்ற விடுறேன். இது R வந்து இது 0 ஆயிரும். இந்த மொமெண்ட் என்ன இருக்கும், நெகட்டிவ் வேல்யூ. ஏன்னா வந்து இங்கே மேலே போகுது, இது வருது. இதோட வேல்யூ -m. இது வந்து என்ன ஆகுது, இப்படி போயிட்டு இப்படி சுற்றுது. இதை இப்படி சுற்ற விட்றேன். இதில் வந்து என்ன ஆகும், ப்ளஸ் W × L = 0. அப்படின்னா -m = -WL. எம்மோட வேல்யூ என்ன ஆச்சு, பாசிட்டிவ் WL. அப்படின்னா ஆன்சர் வந்துருச்சா. இப்படி போட்டுக்கலாம், எந்த கன்ஃபியூஸுமே இருக்காது உங்களுக்கு. எப்படி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே சிம்பிள் மெத்தட் இது. இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஏதோ ஒன்று போடுங்க, இந்த பக்கம் ஏதோ ஒன்று போடுங்க, சுத்த விடுங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், மொமெண்டோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். எப்படி வேணால் போட்டுக்கலாம். அவங்க நமக்கு தெரியறது ஒரே வேல்யூ, இந்த டார்க் லைனுக்கு மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். இது மட்டும் மைண்டில் இருந்தால் போதும். போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரையுதுன்னு பார்த்துடலாம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், இப்போ ஸ்ட்ரக்சர் W, இந்த ரியாக்ஷனோட வேல்யூ W, இங்கே மொமெண்ட் இருக்குது, அதோட வேல்யூ W பெருக்கல் L. ஓகேவா, போட்டு முடிச்சிட்டோன்னா இப்போ இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைகிறப்ப பாயிண்ட் நம்பர் 1, மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்படி அங்கே என்ன மொமெண்ட் இருந்தாலும் அந்த மொமெண்ட்டில் என்ன ஆகாது, ஷியர் ஃபோர்ஸ்க்குள்ளே வராது. அப்படின்றப்ப பாயிண்ட் நம்பர் 1, ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைகிறதுக்கு மொமெண்ட்டெல்லாம் எடுத்துருங்க, மொமெண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. மொமெண்ட்டை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகிடும், இந்த இடத்துல ஒரு W, இந்த இடத்துல ஒரு W, இது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த இருக்க மொமெண்ட்டில் எடுத்துருங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைகிறப்ப இது எதுவுமே தேவையில்லை. ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி மாறிடுச்சு. இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையலாமா. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைகிறப்ப ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வரலாம், ஃப்ரம் ரைட்லேருந்து வரலாம். எப்படியுமே வரலாம். எப்படி, ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வரலாம், ஃப்ரம் ரைட்லேருந்து வரலாம். ஃப்ரம் லெஃப்ட்லேருந்துனா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்ட்ரக்சர் முடியுது பார்த்தீங்களா, அந்த இடம் இங்கே ஸ்ட்ரக்சர் முடியுது, இந்த இடத்துலேருந்து இப்படியே வரலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து இப்படி எப்படி இன்னும் வரைஞ்சிட்டு வரலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வரேன். இது லெஃப்ட் சைடு, அது ரைட் சைடு. ஃப்ரம் லெஃப்ட் நான் ஸ்ட்ரக்சர் முடிகிற இடத்துலேருந்து அப்படியே போகணும். எப்படி, ஸ்ட்ரக்சர் முடிகிற இடத்துலேருந்து அப்படியே போகணும். இப்போ இந்த இடத்துலேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி சார் வரையுது இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், ஃப்ரம் இங்கேருந்து எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இதுக்குள்ளே மட்டும்தான் பார்க்கணும், இந்த பக்கத்தை மறந்துடணும். ஃப்ரம் ரைட்லேருந்து பார்த்தா ஃப்ரம் ரைட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும், இந்த பக்கம் இருக்கிறத மறந்துடணும். சரி, இங்கேருந்து பார்க்குறேன், ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்ப என்னென்ன இருக்குது இதுக்குள்ளே, ஒரே ஒரு ரியாக்ஷன், அதோட வேல்யூ என்னது, W மட்டும்தான் இருக்குது. இதுக்கு பாசிட்டிவ் கொடுக்குமா நெகட்டிவ் கொடுக்கணும்னா எழுதிக்கோங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வந்தால் கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ், மேலேருந்து கீழே வந்தால் நெகட்டிவ். அவ்வளோதான். கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ், மேலேருந்து கீழே வந்தால் நெகட்டிவ். ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வந்தால் அப்படின்றப்ப என்ன ஆகும், இதோட வேல்யூ பாசிட்டிவ் W. இங்கே ஒரு செக்ஷன் வைக்கிறேன், இந்த செக்ஷனை இங்கேருந்து இது வரைக்கும் தள்ளுறேன். அப்படின்றப்ப என்ன ஆகுது, இங்கே பார்க்குறேன் ஒன்று தான், அதுவும் W + W. இங்கேருந்து இது வரைக்கும் தள்ளுறேன் இந்த செக்ஷனை. அப்படின்றப்ப ஃப்ரம் லெஃப்ட் மட்டும் பார்க்குறேன், என்ன இருக்குது, வெறும் W, இங்கேயும் W. அப்படின்றப்ப எப்படி கிடைக்கும், இந்த இடம் ஃபுல்லாகவே இது ஒரு W, என்ன W +W. இங்கே வச்சாலும், இங்கே செக்ஷன் வச்சாலும் அதே W தான், இங்கே வச்சாலும் வேறு எதுவுமே இல்லை, W தான். இது வரைக்கும் என்ன தான், W தான். அப்படின்றப்ப என்ன கிடச்சிடும், பாசிட்டிவ் W. சார் ஃப்ரம் ரைட்லேருந்து, சரி பார்க்கலாம். ஃப்ரம் ரைட்லேருந்து இங்கேருந்து வர்றேன், ஃப்ரம் ரைட்லேருந்து என்னது, மேலேருந்து கீழே வந்தால் நெகட்டிவ், கீழேருந்து ஃப்ரம் ரைட்லேருந்து பார்த்தா மேலேருந்து கீழே வந்தால் பாசிட்டிவ், கீழேருந்து மேலே போனால் நெகட்டிவ். லெஃப்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. லெஃப்ட்டில் என்ன சொன்னோம், மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். இதில் மேலே போனால் நெகட்டிவ், கீழே வந்தால் பாசிட்டிவ். இது மேலேருந்து கீழே வருதா, ஃப்ரம் ரைட்டில் என்ன ஆகுது, இதுக்கு வந்து என்ன கொடுக்கணும், பாசிட்டிவ் W கொடுத்துறேன். அப்படின்னா ஆன்சர் வந்துருச்சா. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையப்போ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வந்தால் என்ன இருக்கோ அதே தான். கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ், மேலேருந்து கீழே வந்தால் நெகட்டிவ்.
ஃப்ரம் ரைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணுங்கள். எப்படி ஃப்ரம் லெஃப்ட்டுக்கு என்ன இருக்கோ அதே தான் ஃப்ரம் ரைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நமக்கு கிடச்சிரும். ஸோ சிம்பிள் தான். வரைஞ்சாச்சா? அடுத்தது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரையணும்னா, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறப்ப எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணும் போது இந்த மொமெண்ட்டை விட்டுட்டோமா, இப்போ இந்த மொமெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. மொமெண்ட்டோட வேல்யூ என்னது, W×L. இதோட வேல்யூ என்னது, W. இதோட வேல்யூ என்னது, W. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைகிறப்ப இந்த மொமெண்ட் எங்கே மொமெண்ட் ஆகிட்டாலும் மொமெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைகிறப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரி சார், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி சார் வரைகிறது? ஸோ சிம்பிள் தான். இதுவும் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து தான் வரணும், இதுவும் ஃப்ரம் ரைட்லேருந்து தான் வரணும். லெஃப்ட்லேருந்து வரப்போ ஒன்லி லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்கணும். ஃப்ரம் ரைட்லேருந்து வந்தால் ஒன்லி ரைட் சைடில் இருக்கிறது மட்டும் தான் பார்க்கணும். ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வந்தால் ஒன்லி லெஃப்ட்டில் என்ன இருக்குது அதை மட்டும் தான் பார்க்கணும். இதான் கான்செப்ட். ஓகேவா? சரி சார், ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து பார்த்தா என்ன பண்ணணும், என்ன சொல்லியிருக்கேன், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமுக்கு என்ன பண்ணுமோ அதே தான். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எங்கேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எங்கே முடியுதோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ரம் ரைட்லேருந்து வரவா. ஃப்ரம் ரைட்லேருந்து வரப்போ என்ன கான்செப்ட்னா, இந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிட்டேன், இப்படியே நவுத்துங்க கொஞ்சம் தூரம். நவுத்திட்டு என்ன பண்ணலாம், ஒரு செக்ஷன் வரைஞ்சிக்கலாம். இது எப்படி வரையுதுன்னா, இந்த செக்ஷனுக்கு இந்த பக்கம் என்ன பண்ணுங்கள், ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த செக்ஷன் வந்து மெம்பரில் கிராஸ் ஆகிடும் பாயிண்ட்டு. இப்போ இது எப்படி வரணும், ஒரு சிம்பிள் லாஜிக் தான். ஃப்ரம் ரைட்லேருந்து வரணும். ஃப்ரம் ரைட்லேருந்து வரணும். அதனால் ரைட் சைடில் டார்க் லைன் வரைஞ்சிக்கோங்க, லெஃப்ட் சைடில் வந்து டாட் லைன் வரைஞ்சிக்கோங்க. எப்படி, ஃப்ரம் ரைட்லேருந்து வரனால ரைட் சைடு, ஃப்ரம் ரைட் சைடு, இதுக்கு ரைட் சைடு வந்து என்ன பண்ணிக்கணும், டார்க் லைன், இதுக்கு வந்து என்ன டாட் லைன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது வரைஞ்சிக்கிட்டே என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்ச மாதிரி இந்த இடத்துல ஃப்ரம் லெஃப்ட்டில் இது என்ன பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுற்ற விடுங்க. எப்படி ஆகுது, எப்படி சுற்றுது, எப்படி சுற்றுதா அப்படின்றப்ப என்ன ஆகுது, என்ன பண்ணுது, இது ரியல். இந்த டார்க் லைனில் மேலேருந்து என்ன ஆகுது, கீழே வருது. அப்படின்றப்ப என்னது, நெகட்டிவ். டார்க் லைனில் மேலேருந்து கீழே போனால் என்னது, பாசிட்டிவ். இது எப்படி வேணும் போடக்கூடாது. இது வந்து என்னன்னா, ஃப்ரம் ரைட்லேருந்து வந்துச்சுன்னா ஒன்லி ரைட் சைடில் மட்டும்தான் என்ன பண்ணணும், டார்க் லைன் வரையணும். லெஃப்ட் சைடுக்கு என்ன பண்ணிக்கணும், டாட் லைன் வரைஞ்சிக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இதோட வேல்யூ W. என்ன கிடைச்சிச்சு, நெகட்டிவ். அப்படின்றப்ப மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு இதோட டிஸ்டன்ஸ் சும்மா ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாமே. அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்னது, இங்கிருந்து இவ்வளோ தூரம், நெகட்டிவ் W×X. சரி, இதே இந்த செக்ஷனை நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இதோட வேல்யூ W, இதோட வேல்யூ வந்து லென்த் L. இந்த செக்ஷன் நான் இங்கே எடுக்கிறேன். ஃப்ரம் ரைட்லேருந்து இவ்வளோ தூரம் நவுத்திட்டேன். அப்படின்றப்ப என்ன பண்ணணும், ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து இந்த இடத்துல ஒரு செக்ஷன் போட்டுக்கலாமா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாமா. இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் நகர்த்திட்டேன். நான் சொல்லியிருக்கேன், ஃப்ரம் ரைட்லேருந்து வந்தால் ரைட் சைடுக்கு எங்கேருந்து வரமோ அந்த சைடுக்கு டார்க் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கும் ஆப்போசிட் சைடு வந்து என்னது, டாட் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, ஃப்ரம் ரைட்டை மட்டும் தான் பார்க்கணும், லெஃப்ட்டை பார்க்கவே கூடாது. இந்த இடத்துல என்ன இருக்குது, W இன்ட்டு என்னது, டிஸ்டன்ஸு. இது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் X2ன்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து பார்த்த செக்ஷனுக்கு X1. அப்படின்றப்ப ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்படின்றப்ப இதை சுற்ற விடலாமா, இந்த பாயிண்ட்டை பொறுத்து இது இப்படியே சுற்ற விட்டா இது என்னது, இதுவும் என்ன ஆகுது, இந்த நம்ம டார்க் லைனில் மேலேருந்து கீழே போகுது. இதுவும் நெகட்டிவ். இதோட வேல்யூ என்னது, இது கொஞ்சம் அதிகமாக வரும். என்னது, -W×X2. கடைசியாக இந்த சப்போர்ட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி, ஏன்னா சப்போர்ட் கிட்ட போக வேணாம், சப்போர்ட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி கிட்ட லென்த்து, அதே லென்த் ஃபுல் லென்த்துக்கு வந்து வச்சுட்டோம். அப்படின்றப்ப என்ன நடக்கும், அப்படின்றப்ப எப்படி போடலாம், இப்போ மறுபடியும் சப்போர்ட் கிட்ட வந்துட்டோம். அப்படின்றப்ப எப்படி கிடைக்கும், இது W, இது வந்து லென்த்து L, இதோட வேல்யூ வந்து மொமெண்ட்டு, இதோட மொமெண்ட்டோட வேல்யூ W× லென்த்து. இது வந்து என்னது, W. இப்போ என்னோட லென்த்து ஃப்ரம் ரைட்டில் வந்து கிட்ட கொண்டு வந்துட்டேன். சப்போர்ட் கிட்ட வைக்க வேணாம், ஏன்னா சப்போர்ட் கிட்ட வச்சா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். சப்போர்ட் கிட்டத்தட்ட சப்போர்ட் கிட்ட L லென்த்து கிட்ட வச்சுட்டேன். அப்படின்றப்ப என்ன ஆகும், இங்கேருந்து இது வரைக்கும் டார்க் லைன் போட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ இதை பொறுத்து சுற்ற விடலாமா, இதை பொறுத்து சுற்றணும். இந்த இடத்துல போட்டேன் கிட்ட. இப்போ என்ன பண்ணுறேன், இதை பொறுத்து சுற்ற விடுறேன். சுற்றின என்னாகும், டார்க் லைனில் மேலேருந்து கீழே போகுது, நெகட்டிவ். டோட்டல் லென்த் என்னது, கிட்ட லென்த்து L. அப்படின்றப்ப போட்டு முடிச்சிட்டேன். இதோட வேல்யூ என்னது, W× லென்த். அவ்வளோதான். என்ன கிடச்சிருச்சு, எனக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கிடச்சிருச்சு. என்னது, ஃபுல்லாகவே எல்லா வேல்யூ என்ன தான், நெகட்டிவ். இதோட வேல்யூ என்னது, W× லென்த்து. அவ்வளோதான். என்னது, திஸ் இஸ் ஏ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் கேன்டிலிவர். அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிம்பிள் வே, டக்குன்னு எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எந்த ஒரு கன்ஃபியூஷனும், இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாஸ் வைஸ் அது மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரையணும், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சரில் இருக்க எந்த ஒரு ரொட்டேஷனையும் மொமெண்ட்டையுமே நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்லி ரியாக்ஷன்ஸு அந்த என்னது ரியாக்ஷனில் இருக்க லோடு இப்படி வெர்டிக்கல், இந்த வெர்டிக்கல் லோட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சிடலாம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையறப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஃப்ரம் ரைட்லேருந்து வரலாம், ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வரலாம். ஃப்ரம் ரைட்லேருந்து வந்தால் ரைட் சைடு டார்க் லைன் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடு டாட் லைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ரைட் சைடில் வந்தால் ரைட் சைடில் இருக்க மட்டும்தான் பார்க்கணும். அந்த பாயிண்ட்டை பொறுத்து சுற்ற விடுங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். சரி, இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம்.
இந்த சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்னது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சர். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சர். இது இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 10 kN லோடு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், ஒரு 1 மீட்டர். இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கேட்குறாங்க. பாயிண்ட் நம்பர் 1, எந்த ஒரு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க சப்போர்ட்டில் இருக்க ரியாக்ஷன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்டெப் நம்பர் 1. அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்குள்ளே போக முடியும். சரி, இது கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சர். இதில் இருக்க சப்போர்ட்டு ஒன்று தான். இந்த சப்போர்ட்டில் எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் வரணும்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட் அப்படின்றப்ப கண்டிப்பாக மேலேருந்து லோடு வரப்போ கீழேருந்து ஒன்று வந்துடும். அப்படின்றப்ப ரியாக்ஷன் ஆஃப் வெர்டிக்கல். அடுத்தது ஹரிசாண்டல் ஏதாச்சும் லோடு இருக்கா, இல்லை அப்படின்றப்ப என்ன வராது, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வராது. அதுக்கு அடுத்தது மொமெண்ட் இருக்குமா, ஆமாம். ஏன் மொமெண்ட் இருக்கும், லோடு கொடுக்குறப்ப வளையும். ஆனால் இது என்ன பண்ணல, வளைக்க விடாமல் பிடிச்சிக்கிச்சு. அப்படின்றப்ப என்ன ஆகும், ஒரு பெயின் கிரியேட் ஆகுது. அப்படின்றப்ப என்ன ஆகும், இங்கே ஒரு மொமெண்ட்டு போட்டுக்கலாம். அப்படின்றப்ப இதோட வேல்யூ எனக்கு தெரியாது, இதோட வேல்யூ தெரியாது. ஏன்னா இது எவ்வளோ வழி வரும், இது எவ்வளோ வழி வரும்னு தெரியாது. ஆனால் இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும். இப்போ என்னோட ஃபஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. அது ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்னது, இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எந்த ஈக்குவேஷனுக்குள்ளே போகணும், ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். அது வந்து என்னது, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் சிக்மா ஆஃப் ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0, சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0. இதுக்குள்ளே போயிட்டு நான் என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும், இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எந்தெந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம், கேன்டிலிவர், சிம்பிளி சப்போர்ட்டட், ஓவர்ஹேங். இது 3க்கு மட்டும்தான் இந்த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சருக்குலாம் கண்டுபிடிக்க முடியாது. அது ஏன்னு பின்னாடி பார்க்கலாம், ஓகேங்களா. அதனால தான் இந்த 3 ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா ஹரிசாண்டல் எந்த லோடுமே இல்லை, எந்த லோடுமே இல்லாதப்ப ரியாக்ஷன் உருவாயிருக்காது. அப்படின்றப்ப இது கிரியேட் ஆகல. அடுத்து சிக்மா வெர்டிகல் ஈக்குவல் டு 0. ஆமாம், லோடு வந்து வெர்டிகலாக வருது, கண்டிப்பாக ரியாக்ஷன் வெர்டிகலாக வருது. அப்படின்றப்ப இந்த யூஸ் பண்ண முடியும். இது 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறப்ப இந்த மொமெண்ட்டை வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும். மொமெண்ட்டை பார்க்கவே கூடாது. இது மொமெண்ட்டை மட்டும் எடுத்துடுறேன். இங்கே 10, இங்கே ஆர்வி. அப்படின்றப்ப இங்கேருந்து கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ் ஆர்வி, மேலேருந்து கீழே வருது -10 ஈக்குவல் டு 0. அதாவது நத்திங் ராங். சிக்மா ஆஃப் வெர்டிகல் ஈக்குவல் டு 0 அப்படின்றப்ப ஆர்வியோட வேல்யூ +10. அப்படின்றப்ப என்னது, இதோட வேல்யூ என்னது, +10. முடிஞ்சு போச்சு. இது கிடச்சிருச்சா. இப்போ இது தெரியாமல் இருந்துச்சு, இப்போ இதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து சிக்மா ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த சப்போர்ட்டில் எப்படி சப்போர்ட்டில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் டாட்டா லைன் வச்சுக்கிறேன், இந்த பக்கம் டார்க் லைன் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே இந்த பாயிண்ட்டை சுற்ற விடணும். ஃப்ரம் லெஃப்ட் ஃப்ரம் ரைட்டு கிடையாது, இருக்கிற எல்லாத்தையுமே என்னென்ன இருக்குது இதில், இது ஒன்று எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இதை பாயிண்ட்டை பொறுத்து சுற்ற விடுங்க. இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, இந்த ஆர்பியை இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுற்ற விடுவா. ஆர்பி கரெக்டாக இந்த பாயிண்ட் வழியாகவே போகுது. எப்பயுமே லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் மொமெண்ட்டு. இந்த மொமெண்ட்டு அப்படின்னா மொமெண்ட்டுக்குள்ளே இது வராது. ஏன்னா 10 × 0 டிஸ்டன்ஸ் அப்படின்றப்ப இது உள்ளே வராது. அடுத்து இந்த மொமெண்ட்டு உள்ளே வரும், ஆனால் மொமெண்ட்டு வந்து இந்த டார்க் லைனில் வந்து எப்படி வந்து போகுது, கீழேருந்து மேலே போகுது. இப்படி போனால் இந்த டாட் லைன்னா மேலேருந்து கீழே வருது. நமக்கு தெரியும் டார்க் லைனில் கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ், மேலேருந்து கீழே வந்தால் நெகட்டிவ். டாட் லைன்லையும் அதே தான், மேலேருந்து கீழே வர்றப்ப பாசிட்டிவ், ரெண்டுமே ஓகே. அப்படின்றப்ப என்ன ஆகுது பாருங்கள், இதோட வேல்யூ வந்து +m. ஓகே, இந்த பாயிண்ட் லோட இந்த பொறுத்து இந்த டாட் லைனை பொறுத்து சுற்ற விடுங்க. எப்படி ஆகுது, இப்படி போயிடுத்து, இப்படி பொறுத்து எப்படி சுற்றுது, இந்த பாயிண்ட்டை பொறுத்து இதை பொறுத்து இப்படி சுற்றுது. அப்படின்றப்ப இந்த டார்க் லைனில் எப்படி போகுது, மேலேருந்து கீழே வருது. அப்படின்றப்ப இதோட வேல்யூ -10 × லென்த் எவ்வளோ, 1 மீட்டர் ஈக்குவல் டு 0. அப்படின்றப்ப +m +10. அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்னது, 10 kN/மீட்டர். முடிஞ்சு போச்சா. இப்போ 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்றப்ப நீட்டாக வரைஞ்சிக்கலாம் நம்மளோட டயக்ராமை. நம்ம டயக்ராம் வந்து நம்ம நீட்டாக வரைஞ்சிக்கலாம். எப்படி வரையலாம், இது ஒரு லோடு, இங்கே வந்து என்னது 10 kN. இதோட வேல்யூ என்னது, 1 மீட்டர். ரியாக்ஷனோட வேல்யூ என்னது, 10 kN. இங்கே இருக்க மொமெண்ட்டோட டைரெக்ஷன் வந்து இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதோட வேல்யூ என்னது, 10 kN. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும். எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வரலாம், ஃப்ரம் ரைட்லேருந்து வரலாம். ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வரப்போ கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ், மேலேருந்து கீழே வந்தால் நெகட்டிவ். ஃப்ரம் ரைட்லேருந்து வரலாம், மேலேருந்து கீழே வந்தால் பாசிட்டிவ், கீழேருந்து மேலே போனால் நெகட்டிவ். சரி, ஓகே. இப்போ பார்க்கலாமா. இதுக்கு ஃப்ரம் என்ன பண்ணுறேன், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையறதுக்கு எங்கே வேணுமா செக்ஷன் வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஃப்ரம் எது பார்க்குறேன், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இங்கே இருக்க மொமெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்படின்றப்ப மொமெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இது மட்டும் தான் இருக்குது. இது 10 kN, இது வந்து 10 kN. இப்போ இதை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ ஃப்ரம் ரைட்லேருந்து வரேன், மேலேருந்து கீழே போனால் பாசிட்டிவ். அப்படின்றப்ப என்னது, ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வந்தால் கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ், மேலேருந்து கீழே வந்தால் நெகட்டிவ். ரைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்னது, மேலேருந்து கீழே போகுது. அப்படின்றப்ப பாசிட்டிவ். இதோட வேல்யூ என்னது, +10. இதோட வேல்யூ என்னது, +10.
ப்ளஸ் 10 கிலோமீட்டர். அதே மாதிரி தான் அப்படியே இங்கே எவ்வளோ செக்ஷன் வச்சுட்டாலும் என்ன ஆகிடும் 10 10 10 10 10. இங்கே சப்போர்ட்டு கிட்ட எப்பயும் போகாதீங்க. ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வந்தாலும் சப்போர்ட் கிட்ட போகாதீங்க, ஃப்ரம் ரைட்லேருந்து வந்தாலும் சப்போர்ட்டில் கொண்டு போய் வைக்காதீங்க, வச்சா கன்ஃபியூஸ் ஆகிடும். சப்போர்ட்டுக்கும் கொஞ்சம் முன்னாடி கிட்ட 1 மீட்டர் கிட்ட வச்சுக்கலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள், இது மட்டும்தான் இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது அப்படின்றப்ப என்ன ஆகிடும், அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே லெஃப்ட்லேருந்து போகலாமா, லெஃப்ட்லேருந்து போகிறப்ப என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து இங்கே பார்க்குறோம் என்ன இதோட வேல்யூ 10, இங்கே வச்சு இங்கே வந்து கொஞ்சம் தள்ளினாவே என்ன போச்சு, கீழேருந்து மேலே மட்டும் தான் போகுது. அப்படின்றப்ப ஃப்ரம் ரைட்லேருந்து பார்க்குறப்ப ப்ளஸ் 10 அப்படின்றப்ப நமக்கு என்ன கிடச்சிருச்சு, இதுக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கிடச்சிருச்சு. அடுத்து இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ என்னது 10 கிலோநியூட்டன் மீட்டர், இதோட வேல்யூ என்னது 10 கிலோநியூட்டன். இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வருதுன்னா நான் சொல்லியிருக்கேன், செக்ஷன் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து கொண்டு வரலாம், ஃப்ரம் ரைட்லேருந்து கொண்டு வரலாம். ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து கொண்டு வந்தால் லெஃப்ட் பக்கம் டார்க் லைன் போடுங்க, ஃப்ரம் ரைட்லேருந்து வந்தால் ஃப்ரம் ரைட் சைடு டார்க் லைன் போடுங்க, லெஃப்ட் சைடு டாட்டர் லைன் போட்டுருங்க. ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து பார்க்கலாமா, இங்கேருந்து இங்கே நான் ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும், இதுதான் ஸ்டெப்பு. ஃப்ரம் இங்கேருந்து வர்றேன், ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து வர்றேன் அப்படின்னா இந்த பக்கத்துக்கு என்ன பண்ணிக்கணும், டார்க் லைன் போட்டுக்கணும், இந்த பக்கம் டாட்டர் லைன் போட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து சுற்ற விடுங்க, எப்படி ஆகுது, இப்படி சுற்றுதா அப்படின்றப்ப என்ன ஆகுது, டார்க் லைனில் மேலேருந்து கீழே வருது. அப்படின்றப்ப இதோட வேல்யூ என்னது நெகட்டிவ் 10 பெருக்கல் இதோட வேல்யூ வந்து ஒரு 0.5 மீட்டரில் எடுத்துக்கிட்டா இதோட வேல்யூ இந்த செக்ஷனில் என்ன வரும் 10 பெருக்கல் 0.5 அப்படின்றப்ப என்னது -5 கிலோநியூட்டன் மீட்டர். கிலோநியூட்டன் மீட்டர் ஏன் வருதுன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஒருவேளை செக்ஷன் இந்த இடத்துல எடுக்கணும், எப்பயுமே இங்கே எடுக்கணும்னு சொன்னேன்னா இங்கே வைக்கக்கூடாது, இதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கணும், இதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கணும். லென்த் 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சோம்னா என்ன இருக்குது, இந்த இடத்துல அடுத்த பாயிண்ட் எங்கே வைக்கிறேன், இங்கே வைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் எங்கே வைக்கிறேன், 1 மீட்டரா, கொஞ்சம் சப்போர்ட் கிட்டனா கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அப்படின்றப்ப ஃப்ரம் ரைட்லேருந்து வந்திருக்கணும், அப்படின்றப்ப ரைட் சைடுக்கு என்ன பண்ணிக்கோங்க, டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டுபிடிங்க, 10 பெருக்கள் வந்து என்னது, இது சுற்றி விட்டா என்னது நெகட்டிவ், இதோட வேல்யூ என்னது 10 பெருக்கல் 1 அப்படின்றப்ப இதோட வேல்யூ -10 அப்படின்றப்ப எப்படி கிடைக்கும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இப்படி கிடைக்கும். இதோட வேல்யூ என்னது -10 கிலோநியூட்டன் மீட்டர். முடிஞ்சு போச்சா. அப்படின்றப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி வரும்னா இப்படி வரும். இதோட வேல்யூ என்னது 10 கிலோநியூட்டன் பாசிட்டிவில் கிடைக்கும், 10 கிலோநியூட்டன். இது வந்து இதோட ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமு. இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி கிடைக்கும்னா, இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி கிடைக்கும்னா இப்படி கிடைக்கும். இது ஃபுல் வேல்யூ நெகட்டிவ், இதோட வேல்யூ 10 கிலோநியூட்டன் மீட்டர். ஓகேவா, முடிஞ்சு போச்சா. சரி, அவ்வளோதான். ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து இது கண்டுபிடிக்கலாம். ஃப்ரம் லெஃப்ட்லேருந்தும் இந்த நெகட்டிவ் எப்படி கிடைக்கலாம், ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து எடுத்தாலும் என்ன ஆச்சு, இங்கே என்ன இருக்குது மொமெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எடுக்கிறப்ப எல்லாமே வந்துடும். ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து வரப்போ லெஃப்ட் சைடு டார்க் போட்டுக்கோங்க, இதை வந்து டாட்டா லைன் போட்டுக்கோங்க. இது வந்து என்ன ஆகுது, சுற்றி வரப்போ நெகட்டிவில் போகுது அப்படின்னப்போ நெகட்டிவ் வேல்யூ. எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஸோ சிம்பிள் தான். இன்னொரு தடவை ஓவரால் வியூ கொடுத்துடலாம். எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குமே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வேணும்னா அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க சப்போர்ட்டோட ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். சிக்மா ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0, வெர்டிகல் ஈக்குவல் டு 0, மொமெண்ட் ஈக்குவல் டு 0. அந்த மொமெண்ட் ஈக்குவல் டு 0 எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, கரெக்டாக சப்போர்ட்டில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு இந்த பக்கம் டாட்டா லைன் டார்க் லைன் எப்படி வேணும் மாற்றி வச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும் அந்த பாயிண்ட்டை பொறுத்து சுற்ற விட்டோம்னா என்ன கிடைச்சிரும், நமக்கு அந்த மொமெண்டோட வேல்யூ கிடைச்சிரும். கிடைச்சதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்க்குறப்ப ஃப்ரம் ரைட் லெஃப்ட் சைட்லேருந்து வந்தோம்னா கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ், மேலேருந்து கீழே வந்தால் நெகட்டிவ். ரைட் சைடுக்கு அப்படியே ஆப்போசிட் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போடுறப்ப இந்த மொமெண்ட்டை எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் போடுறப்ப எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணணும். ஃப்ரம் லெஃப்ட் சைட்லேருந்து வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் எந்த பாயிண்ட்டில் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு ஃப்ரம் லெஃப்ட் சைடுக்கு வந்து டாட் லைன் போட்டுக்கோங்க, இது டாட்டா லைன் போட்டுக்கோங்க. சுற்றி அதே மாதிரி விட்டிங்கன்னா அந்த டார்க் லைனில் கீழேருந்து மேலே போனால் பாசிட்டிவ், மேலேருந்து கீழே வந்தால் நெகட்டிவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு சாதாரண கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சருக்கு ஈஸியாக நம்மளால் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஒரு பாயிண்ட் லோடுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.